தேவனுடைய வார்த்தை நேர கடந்து செல்லலாம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் அதன் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் அதன் 2வது வசனம். ஒரு ஆவினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இந்த வசனத்திலிருந்து ஒரு தொடர் போதனை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஆலோசனையை குறித்து போதித்து கொண்டிருக்கிறேன். அதுவும் விசேஷமாக எல்லோரும் பயப்படக்கூடிய அநேக செய்திகள் மூலமாய் பயமுறுத்தக்கூடிய ஒரு போதனையை பவுல் பயப்படக்கூடாது என்று சொல்லி அதை போதிக்கிறார். தெசலோனிக்கே சபைக்கு அவர் அதை அப்படி தான் போதிக்கிறார். பொதுவாக வருகை என்று சொல்லும்போது சபையில் பயங்காட்டி பேசக்கூடிய போதனைகளை தான் பெரும்பாலும் கேட்டிருப்போம். அப்படி தான் போதிக்கப்பட்டிருப்போம். நானும் அப்படியே தான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த பகுதியை வைத்து பார்க்கும்போது, இந்த பகுதியை குறித்து நாம் பார்க்கும்போது பவுல் என்ன சொல்கிறாருன்னா, இதை குறித்து சஞ்சலப்படாதீங்கள், இதை குறித்து சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எதை குறித்து? கிறிஸ்துவினுடைய நாளை குறித்து, நாம் தேவனோடு கூட சேர்க்கப்படுவதை குறித்து, அதை குறித்து கேள்விப்படும் போது, அப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நீங்கள் சிந்திக்கும் போது, தேவனுடைய வருகை, அவரோடு கூட சேர்க்கப்படுதல், இவைகள் எல்லாவற்றையும் குறித்து கேள்விப்பட்டாலும் சரி, இவைகளை குறித்து நாம் சிந்தித்தாலும் சரி, இது தொடர்பான எந்த விதமான பிரசங்கங்களை கேட்டாலும் கூட நாம் பயப்படக்கூடாது அப்படிங்கிறத போதனையை நான் என் இஷ்டத்துக்கு என் பாக்கெட்டில் எடுத்து சொல்லலை. உங்களுடைய எல்லாருடைய கையிலும் வேதாகமும் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இருக்கிறது. அந்த வேதாகமத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு சொன்ன காரியத்தை குறித்து அந்த வசனத்தில், அந்த நிருபத்தில், அந்த லெட்டரில் அவர் அப்படி தான் எழுதியிருக்கிறாரு. தேவனுடைய வருகை என்று சொல்லும்போது, நாம் அவரிடத்தில் சேர்க்கப்பட போகிறோம் என்று சொல்லும்போது உடனே சஞ்சலப்படக்கூடாது, கலங்கவும் கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சஞ்சலம், கலக்கம், இந்த ரெண்டுக்கும், இந்த ரெண்டினுடைய ஒரே ஒரு பிறப்பிடம் என்னதுன்ற பயம். பயப்படும் போது சஞ்சலம் உண்டாகும். அநேக நேரங்களில் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நமக்கு யாராவது சொன்னால், ஒருவேளை காவல்துறையிலிருந்து யாராவது ஒருவர் வந்து, நீங்கள் நாளைக்கு 9 மணிக்கு சர்க்கிளையோ அல்லது சப் இன்ஸ்பெக்டரையோ நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லும்போது, அவர் சொன்ன நேரத்திலிருந்தே நமக்குள்ளாக ஒரு சஞ்சலமும் ஒரு கலக்கமும் நம்முடைய உள்ளத்திலே உண்டாகி கொண்டிருக்கும். இந்த அனுபவம் பெரும்பாலும் எல்லாருக்கும் இருந்திருக்கும். எதற்கு வர சொன்னார், ஏன் வர சொன்னார் தெரியவில்லை, நான் போக வேண்டுமா, பார்க்க வேண்டுமா, அக்கம் பக்கத்துலாம் சொல்லி ஒரே மாதிரி புலம்பிட்டு இருப்போம். ராத்திரிலாம் தூக்கம் வராது பாருங்கள். காரணம் பயம். எதை குறித்து பயம்? அடுத்த நாளில் நான் எப்படி பார்க்க போகிறேன், எப்படி நான் அவரை சந்திக்க போகிறேன், அவர் என்ன எதுக்காக கூப்பிட்ருக்காருங்கிறது தெரியலை, அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை குறித்தே சிந்தித்து கொண்டிருக்கிறதுனால நம்முடைய உள்ளம் கலங்குகிறது, சஞ்சலப்படுகிறது, இல்லையா? இது போலவே கர்த்தருடைய வருகை என்று சொல்லும்போது பொதுவாக விசுவாசிகள் அதை குறித்து சஞ்சலப்பட வேண்டிய தேவையில்லை, அதை குறித்து கலங்க தேவையில்லை என்று, அதாவது சுருக்கமாக அதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு ரொம்ப தெளிவாக அதை குறித்து சொல்லியிருக்கிறார். ஏன் அதை சொல்லியிருக்கிறார்? ஏன் பயப்படக்கூடாது? அதை குறித்து தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் வசனத்துக்குள்ளால போகலை. அநேக காரியங்களை பார்த்துட்டு தான் வசனத்துக்குள்ளால நம்ம என்ன செய்வோம், போவோம். இந்த சஞ்சலம், பயம், இது ரெண்டினுடைய
அந்த மூல வேறாகிய அந்த பயத்தினுடைய விளைவுகள் என்ன என்பதை குறித்து போதித்து கொண்டிருக்கிறேன். ஏன் பயப்படணும், ஏன் பயப்படக்கூடாது, பயத்தினுடைய ஆதாரம் என்னங்கிறத குறித்து போதித்திருக்கிறேன். அநேகர் விசுவாசத்தில் தேறினவர்கள் கூட வேதத்தில் இந்த பயம் ஏற்பட்ட போது விசுவாசத்தை விட்டு தவறி போய்விடுகிறார்கள். விசுவாசத்திலே அவங்க வாழ்க்கையில் குறைவு ஏற்பட்டு விடுகிறது. எலியா, பேதுரு போன்ற சீடர்களை குறித்து அநேக உதாரணங்களோடு சொன்னேன். ஆனால் அன்பு பயத்தை புறம்பே தள்ளுகிறது. அதே போல பயம் தேவனால் உண்டானதல்ல, இது பாவம் மற்றும் பிசாசினால் உண்டானதாக இருக்கிறது. பாவியாக இருக்கிற மனிதன் பயப்படுகிறான். ஆனால் தேவன் பயத்தை கொடுக்கிறவர் அல்ல, பயத்தை நீக்கிறவர் என்று போதித்தேன். தேவன் பயத்தை போக்குறவராக இருக்கிறார். இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் இந்த பூமிக்கு வந்ததான காரணம், இயேசு எதற்காக பூமிக்கு கொடுக்கப்பட்டார் என்றால் பயத்தை போக்கவும் பாவத்தை நீக்கவும் தான் கொடுக்கப்பட்டார். பரிசுத்த ஆவியானவரும் அவர் என்ன செய்கிறார், பயத்தை போக்குறவராக இருக்கார். பயத்தின் ஆவியை அவர் நீக்கி அன்பின் ஆவினாலே நம்மை நிறைக்கிறவராக இருக்கிறார் என்று பார்த்தோம். அப்போ பயம் மற்றும் அன்பினுடைய விளைவுகள் எப்படிங்கிறத குறித்து போதித்தேன். பயம் என்ன செய்யுதுன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிப்படையான, ஒரு போலியான, ஒரு மாய்மாலமான ஒரு காரியத்தை தான் ஒரு மனுஷனுக்கு கொடுக்குது. ஆனால் அன்பு அப்படி இல்லை. முதலாவது அது உள்ளத்தை தான் மாற்றுது, பின்பு தான் அந்த உள்ளத்தில் வரக்கூடிய மாற்றத்தினுடைய விளைப்பாடு, அந்த உள்ளத்தில் வரக்கூடிய மாற்றத்தின் விளைவுனால வெளி வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றம் உண்டாகிறது. ஆனால் பயம் அப்படி இல்லை, வெளி தோற்றத்தை மட்டும்தான் பாதிக்குது என்பதை குறித்து சொல்லி தந்தேன். அதே போல் பயம் மரணத்தை கொடுக்கிறது. பயத்தினுடைய கடைசி உச்சகட்டம், பயத்தினுடைய கடைசி விளிம்பு என்னது என்றால் அது மரணத்தை கொண்டு வருகிறது. ஆனால் அன்பு ஜீவனை கொடுக்கிறது, நமக்கு ஜீவனையும் தருகிறது, நித்திய ஜீவனையும் கொடுக்கிறது என்று போதித்தேன். கடைசியாக போதித்து சொன்ன காரியம், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பயந்தார்கள். ஏன் பயந்தார்கள் அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் பாவத்துக்கான பரிகாரம் செய்யப்பட்டது எப்படி என்பதை குறித்து அற்புதமாக எபிரேயருக்கு எழுதின நிருபத்தினுடைய ஆசிரியர் அதனுடைய 10வது அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அது ஆரம்பிக்கும்போது ரொம்ப அற்புதமாக ஆரம்பிக்கிறாரு. நியாயப்பிரமாணமானது வரும் காரியத்திற்கு பொருளாயிராமல், எல்லாரும் சொல்லுங்க, பொருளாயிராமல் நிழலாயிருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த 10ஆம் அதிகாரத்தில் அப்படி தான் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சுட்டு அது பின்னால் சொல்கிறாரு, காளை வெள்ளாட்டுக்கடா இவர்களுடைய இரத்தம் பாவத்தை நீக்க பரிகரிக்க மாட்டாது, ஆட்டுக்குட்டியனுடைய இரத்தம் தான் போதுமானது என்பதை குறித்து அங்கே சொல்லியிருக்குது. நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லி 12ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. பழைய பாட்டுக்கு பரிசுத்தவான்கள் பயந்தாங்க. ஏன்னா அவங்க பயப்படத்தக்கதான சத்தத்தினிடத்திற்கும் சீனாய் மலையினிடத்திற்கும் அந்த அடிவாரத்துக்கும் இடி முழக்கத்துக்கிட்ட தான் அவங்க போனாங்க. ஆனால் நீங்களும் நானும் நம்மை உண்டாக்கின தேவனிடத்திற்கு, அப்பாவிடத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆகவே நாம் பயப்பட வேண்டிய தேவை இல்லை. அந்த காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் எப்படி, எதற்காக அவங்களுக்கு நிவாரணமாக கொடுக்கப்பட்டது, நிவாரணம்னா என்ன, நிவிருத்தினா என்ன என்பதை குறித்து ரொம்ப தெளிவாக போயிட்டேன். நிவாரணங்கிறது என்னது, நிவிருத்திங்கிறது என்னது. ஏதோ தள்ளி போடுதல், அவங்க மேலே வரக்கூடிய தண்டனையையும் ஆக்கணை தீர்ப்பையும் வருஷந்தோறும் ஒரு ஒரு பாவ பிரயசித்தம் பண்ணக்கூடிய அந்த நாள் வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணுவாங்க. அது பண்ணியாச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு வரக்கூடிய தண்டனை என்ன செய்யுது, தள்ளி போடுது. அடுத்த வருஷம் போல இப்படி இன்னொரு பாவ பிரயசித்தம் பண்ணணும். இப்படி வருஷந்தோறும், எல்லாரும் சொல்லுங்க, வருஷந்தோறும். எபிரேயர்கள் நிருபத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்குது. வருஷந்தோறும் அவைகள் நிவர்த்தி செய்திருக்குமானால் பிரதான ஆசாரியன் வருஷந்தோறும் போக வேண்டிய தேவையில்லை. ஒரே தரம் பலியிட்டு அதுல இருந்து அந்த பலி விடுதலை கொடுத்துருக்குன்னா, அந்த ஒரே தடவை காலை பலியிட்டோடனே அவங்களுக்கு அதில் ஒரு விடுதலை என்ன சொல்றது, நிலைவரமான ஒரு விடுதலையை அந்த இரத்தம் என்ன செய்திருக்கணும், கொடுத்துருக்கணும். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலைவரமான விடுதலையை அந்த காளை வெள்ளாட்டுக்கடா கொடுக்கவில்லை. காரணம் என்னன்னா, அது வருங்காரியத்தினுடைய பொருளாயிராமல், எல்லாரும் சொல்லுங்க, பொருளாயிராமல் அதுக்கு ஒரு நிழலாக இருக்கிறது, ஷேடோவாக இருக்கிறது. இப்போ பாருங்க, என் கையில் பரிசுத்த வேதாகமம் இருக்கிறது, இது பொருள், இதனுடைய நிழல் கீழே விழுது. இதுவும் ஒன்று அல்ல.
இதுவும் நிழலும் ஒன்று அல்ல, நானும் என்னுடைய நிழலும் ஒன்று அல்ல. அப்போ நிழல், இப்போ ஒரு பொருள் கையில் இருக்கிறதுக்கும் ஒரு பொருளுடைய நிழல் கையில் இருக்குதுங்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. பொருள் தான் ஒரு உண்மையான திருப்தி இல்லையா? இப்போ வேதத்தை தாங்க அப்படின்னா நான் இதனுடைய நிழலை அப்படி காட்டி உங்கள் கையில் வர்ற மாதிரி நிழலை மட்டும் வச்சுட்டு தந்துட்டேன்னு சொன்னால் நீங்கள் என்ன பாஸ்டர் இப்படி ஏமாத்திட்டீங்க, வெறும் நிழலை மட்டும் தந்துட்டீங்க, அந்த நிழலை என்னால் கையில் கூட பிடிக்க கூட முடியாது அப்படி தான் சொல்லுவோம் இல்லையா? அப்போ நிழல்ங்கிறது ஒரு பிரயோஜனம் அல்லாத ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால எந்த ஒரு நன்மையும் இல்லை, அதனால எந்த ஒரு மேன்மையும் உண்டாகுவது இல்லை. நிழலை வச்சு வேதம் வாசிக்கிற மாதிரி வாசித்தர முடியுமா? இல்லை, ஏதோ கருப்பு பிம்பமாக தெரியும், அவ்வளோதான் நிழல். இது மாதிரி தான் காளை வெள்ளாட்டுக்கடா இவளுடைய ரத்தம் ஒரு நிழலாகவே காணப்பட்டது. அதனால தான் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் பயந்தாங்க. ஆனால் அவங்களுடைய பாவத்தையும் நம்முடைய பாவத்தையும் சேர்த்து சுமார் 2000 வருஷத்துக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். அது எதுக்காக பலியிடப்பட்டுச்சு அப்படின்னா, இந்த 2000 வருஷம் அளவும் எப்படி அவங்க என்னைக்கு பிரமாணம் கொடுக்கப்பட்டதோ அந்த காலம் முதற்கொண்டு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரிக்கும் காலம் வரைக்கும் இந்த காளை வெள்ளாட்டுக்கடா இவருடைய இரத்தத்தினால் அந்த தண்டனையும் மாக்கின தீர்ப்பையும் தள்ளி 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 என்ன செய்துட்டு இருந்தாங்க, போட்டுட்டே இருந்தாங்க. இதை விளங்க வைக்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியாவில் மரண தண்டனை இருக்குது இல்லையா, தூக்கு தண்டனை. இந்த தூக்கு தண்டனை வந்து இப்போ மாவட்ட நீதிமன்றம் ஒருத்தனுக்கு விதித்திருக்குன்னு வைங்களேன். அப்போ என்ன செய்வாங்க, தூக்கு தண்டனைங்கிறது ஒருத்தனுக்கு கொடுக்கப்பட்டாச்சு, நியாய தீர்ப்பின்படி கொடுக்கப்பட்டாச்சுன்னா அவனை அதில் இருந்து சீக்கிரத்தில் யாரும் விடுதலை பண்ண முடியாது. ஆனால் என்ன செய்வாங்க, அது வரைக்கும் அப்பீல் பண்ணுவாங்க. மாவட்ட நீதிமன்றம்னா அடுத்து மாநில ஹைகோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க, ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணுறாங்க. அடுத்தால ஹைகோர்ட்டில் இருந்து என்ன செய்கிறாங்க, அங்கேயும் அவனுக்கு கிடைக்கல, அங்கேயும் வாதாடி பார்த்தாங்க, எல்லாம் பண்ணி பார்த்தாங்க, அங்கேயும் அதே நியாய தீர்ப்பு தான் அவனுக்கு கொடுக்குறாங்க. அப்போ கொடுத்த உடனே அடுத்தால என்ன செய்வாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் போய் அப்பீல் பண்ணுவாங்க, அங்கேயும் அவனுக்கு அதேமாதிரி கொடுத்துருக்குன்னு வைங்களேன். அடுத்தால என்ன செய்வாங்க, நான் குடியரசுத் தலைவர்கிட்ட லெட்டர் போடுவாங்க. இப்படி ஒவ்வொரு ஆளுநர் முதல்வர் இவங்களெல்லாம் பார்த்து ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி என்ன செய்வாங்க, கேட்பாங்க. இப்போ இடையில கூட இந்த நிர்பயா அந்த வழக்கில் கூட அந்த அந்த செய்தித்தாளில் நீங்கள் வாசித்திருப்பீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். நாளைக்கு காலையில் 5 மணிக்கு அவங்கள இந்த 4 பேரையும் தூக்கில் போடணுமா. ஆனால் அதில் அவங்கள தூக்கில் போடக்கூடாது என்பதற்காக, அதை தள்ளி போடுவதற்காக ஒரு புதிய புதிய வழக்குகளை அந்த என்ன சொல்கிறது அவங்க மேலே போட்டு அந்த தண்டனையை தள்ளி போடுறதுக்கு அந்த வக்கீல், அந்த 4 குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருந்த வக்கீல் ஒவ்வொரு காரியங்களை சொல்லி அதை வந்து தண்டனையை எப்படியாவது தள்ளி தள்ளி போடணும். ஏனென்றால் அவனுக்கு தூக்கு தண்டனைங்கிறது என்ன ஆயிடுச்சு, உறுதியாயிடுச்சு. அப்போ அந்த தண்டனையிலிருந்து இவன் தப்பித்து கொள்வதற்காக அது வரைக்கும் அதை என்ன செய்யணும், தள்ளி தள்ளி போடணும். அப்போ அதுக்காக கடைசியாக என்ன சொன்னாரான்னா, அவங்களுடைய மனைவியை வச்சு சில காரியங்கள் சொல்லி அவங்க மனைவி டைவர்ஸு கேட்டிருக்காங்க, அதனால் டைவர்ஸு கிடைக்கிறது வரைக்கும், ஏன்னா இவர் செத்துட்டானா டைவர்ஸ்னு வராது, அப்போ டைவர்ஸ் கிடைக்கிறது வரைக்கும் இவரை என்ன செய்யக்கூடாது, தூக்கில் போடக்கூடாதாக்கும். இப்படி சொல்லி அந்த தண்டனையிலிருந்து அவங்களுக்கு விடுதலை வரவில்லை, ஆனால் என்ன செய்தாங்க, தள்ளி போட்டாங்க. இது போல தான், எப்படி இது போல தான் இந்த காளை வெள்ளாட்டுக்கடா அவர்கள் செய்த பாவத்திலிருந்து, பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலையை கொடுக்க முடியாது. எல்லாரும் சொல்லுங்க, விடுதலை கொடுக்க முடியாது. ஆனால் மாறாக அதிலிருந்து ஒரு தண்டனை அவங்க பெற்றுக்கொள்வதிலிருந்து ஒரு காலத்தை தள்ளி போட்டு கொண்டே இருந்தது. எப்படி, அப் டு ஜீசஸ் கிரைஸ்ட், பூமியில் இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து மரிப்பது வரைக்கும் வருஷந்தோறும், ஒவ்வொரு வருஷந்தோறும் அந்த காளை வெள்ளாட்டுக்கடா இவளுடைய இரத்தத்தை பலி செலுத்தி அவங்க பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கவில்லை, மாறாக அந்த பாவத்தினால் வரக்கூடிய தண்டனையை மட்டுமே ஒவ்வொரு மேல் அப்பீல் பண்ணி இது ஒவ்வொன்றா போட்டு அந்த தண்டனை அவங்களுக்கு வராதபடிக்கு
தள்ளி போடுவதற்கு மட்டுமே அது உதவியாக இருந்தது. அப்போ பாவம் அவங்கள்ட்ட இருந்து முழுவதுமாக நீக்கப்படாத காரணத்தினால அவங்க பயந்துட்டு தான் வாழ வேண்டியதாக இருந்தது. எத்தனை பேருக்கு விளங்குது? ஏனென்றால் பயத்தை கொடுக்கிறது பாவம், பரிசுத்தம் பயத்தை கொடுக்கிறது கிடையாது. பாவம் அவங்களிலிருந்து நீக்கப்படாத காரணத்தினால அவங்க பயந்தாங்க அப்படின்னு சொல்லி போதித்தோம். அப்போ இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். தேவ கோபாக்கினை மனிதனை சீர்திருத்துமா அல்லது மனிதனை ரட்சிக்குமா? தேவ கோபாக்கினை எதற்காக பூமியில, தேவனுடைய கோபாக்கினை எதற்காக பூமியில வெளிப்படுகிறது? தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படுவது உண்மை. தேவனுக்கு கோபமே கிடையாது, அவர் கோபமே பட மாட்டார், அவருடைய கோபாக்கினை வரவே வராதுன்னு சொன்னால் அது பொய். தேவன் கோபப்படுகிறவர் தான், அவருடைய கோபாக்கினைங்கிறது வெளிப்படுகிறது இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் அந்த கோபாக்கினை எதற்காக பூமியில வெளியாகிறது? தேவன் எதற்காக கோபாக்கினையை வெளிப்படுத்துகிறார்? அது ஒரு மனிதனை சீர்திருந்தும்படி வெளிப்படுத்துகிறாரா, இல்ல ஒரு மனிதனை ரட்சிக்கும்படியாக வெளிப்படுத்துகிறாரா, இல்ல ஒரு மனிதனை அழிக்கும்படியாக வெளிப்படுத்துகிறாரா? எதற்காக வெளிப்படுத்துகிறார் என்பதை குறித்து இன்றைக்கு பார்க்க போறோம். ஏன் அப்படி என்றால், ஏன் இதை சொல்கிறேன் என்றால், பெரும்பாலும் அநேக பிரசங்கங்களில் வந்து தேவனுடைய கோபத்தையும் கோபாக்கினையும் தேவனுடைய நியாய தீர்ப்பையும் இதை குறித்தே அதிகமாக பிரசங்கிக்கப்படுகிறது. ஏன் என்று சொன்னால், இதை குறித்து பிரசங்கிக்கும் போது ஜனங்கள் உடனே பயப்படுவார்கள். ஜனங்கள் பயந்து நடுங்கி உடனே தங்களுடைய வாழ்க்கையை ஏசப்பாக்கு ஒப்பு கொடுத்துடுவார்கள். அப்போ அதன் மூலமாக சீக்கிரத்தில் நிறைய பேர் ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தி விடலாம், அநேகரை தேவனுக்கு உகந்தவர்களாக தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக மாற்றி விடலான்னு சொல்லி பெரும்பான்மையான பிரசங்கங்கள், அநேக போதனைகள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குது. எப்படி இருக்குது? ஆண்டுடைய கோபாக்கினை, அவருடைய நியாய தீர்ப்பு, இதை குறித்தே பெரும்பாலும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதை பேசி பயமுறுத்தி ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம் நம்முடைய கிறிஸ்தவ இதிலே ரொம்ப அதிகமாக பரவலாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ உண்மையாகவே அந்த பயம் ஒரு மனுஷனை ஒரு ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துமா அப்படின்றத குறித்து இன்னைக்கு பேச போகிறோம். அப்போ ஏன்னா பெரும்பாலும் அவங்க வந்து பயத்தை காண்பிப்பதற்கு அவங்க பயன்படுத்துகிற ஒரு காரியம் என்னென்னா நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட். அதே மாதிரி தேவனுடைய கோபாக்கினை, நியாய தீர்ப்பு, ஆக்கினை தீர்ப்பு, இதை குறித்து தான் பெரும்பாலும் பேசுவாங்க. அப்போது இப்படி பேசும்போது நிச்சயமாகவே அநேகர் பயப்படுறாங்க, அநேகர் வந்து உண்மையாகவே ஒப்பு கொடுக்குறாங்க. மனம் மாறவே இல்லை, திரும்பவே இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இதை குறித்து ஏற்கனவே பேசியிருக்கிறேன். பயத்தினால் வரக்கூடிய அந்த விளைவு எப்படி இருக்குன்னா, அது வந்து வெளிப்படையான ஒரு மாய்மாலமான வெளித்தோற்றமான ஒரு விளைவாக தான் இருக்குன்றதை போயிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் அந்த நியாய தீர்ப்பு எதற்காக தேவன் வெளிப்படுத்துகிறார்? நியாய தீர்ப்பு குறித்து போதிக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ தேவன் நியாய தீர்ப்புங்கிற ஒரு காரியத்தை எதற்காக வைத்திருக்கிறார்ங்கிற அறிவு வந்துட்டாலே அது வந்து ஒரு மனுஷனை ரட்சிக்குமா இல்லை ரட்சிக்காதா? எப்படி இல்லை நியாய தீர்ப்பு ஒரு மனிதனை சீர்படுத்துமா? இன்னும் அநேக நேரங்களில் சில தவறான எண்ணங்கள்லாம் இருக்குது பாருங்கள். அறியாமை, இது வந்து அவங்க வேணுக்கனே தப்பாக செய்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல, ஒரு விதத்தில் உள்ள ஒரு அறியாமை என்று நான் நினைக்கிறேன். என்னென்னா, தேவன் ஒரு மனுஷனுக்குள்ளாக ஆக்கினையை கொடுத்து தேவன் அவனை சீர்படுத்துகிறாரா? ஏன்னா அநேக போதனைகள்லாம் சிலர் அந்த மாதிரி இருக்கும். தேவன் தம்முடைய ஆக்கினையை காட்டி அவனை சீர்திருத்துகிறார், அவனுடைய மனசை மாற்றுகிறார். தேவன் தம்முடைய ஆக்கினையை, தம்முடைய கோபத்தை அவனுக்கு காண்பித்து அவனை ரட்சிக்கிறார். இந்த மாதிரிலாம் சில நேரங்களில் அநேக போதனைகள்லாம் இருக்குது பாருங்கள். அநேக நம்பிக்கைகள், அநேக ஐதீகமான நம்பிக்கைகள் கிறிஸ்தவத்துக்குள்ளாக இருக்கிறது. அப்போது இதெல்லாம் பற்றி நம்ம பேசும்போது சும்மா சாதா பேசிட்டா இது வந்து
நான் அதுக்கு எதிராக பேசிட்டு அது தப்பாக போடும், அது தவறான ஒரு சிந்தையில் தவறாக போதிக்கிற மாதிரி தெரியும். அப்போ இப்படி பார்க்கறதுக்கு முன்பதாக ஆக்கினை தீர்ப்புங்கிறது பூமியில் உலகம் உண்டான முதற்கொண்டு அப்பப்போ வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் முதலே பிரசங்கத்துடைய ஆரம்பத்தில் நான் அதை தான் சொன்னேன். ஆக்கினை தீர்ப்பு தேவன் கோபப்படாதவரே கிடையாது அப்படின்னு நான் சொல்லலை. தேவன் கோபப்படுகிறவர் தான். தேவனிடத்திலிருந்து கோபம்ங்கிறது வெளியாகுது, எல்லாம் உண்மைதான். ஆனால் தேவன் எதற்காக வெளிப்படுத்துகிறார்? தன்னுடைய ஆக்கினை தீர்ப்பை தேவன் எதற்காக வெளிப்படுத்துகிறார்? மனுக்குலம் சீர்பொருந்தும்படி, மனுக்குலம் முழுவதும் தேவனுக்கு நேராக செம்மையானவர்களாக சுத்தமானவர்களாக நிற்பது, அவங்களை நிற்க செய்வதற்காகவே தேவன் தன்னுடைய ஆக்கினை தீர்ப்பை வெளிக்காட்டுறாரா? இல்லை ஜனங்களை ரட்சிக்கும்படியாக தான் இந்த அவருடைய ஆக்கினை தீர்ப்பை, அவருடைய கோபாக்கினையும் தேவன் வெளிப்படுத்துகிறாரா? இல்லை, அவர்களை அழிக்கும்படியாக தேவன் அதை காண்பிக்கிறாரா? தேவன் எதற்காக தம்முடைய ஆக்கினை தீர்ப்பை, தன்னுடைய கோபாக்கினை பூமியில் சில நேரங்களில் வெளி காண்பிக்கிறாரு? அது எதற்காக? ரட்சிக்கும்படியாகவும் சீர்திருத்துதல் உண்டாகும்படியாகவும் சீர்பொருந்துதல் உண்டாகும்படியாக அதை காண்பிக்கிறாரா? இல்லை அழிக்கும்படியாக தான் பண்ணுறாராங்கிற தெளிவு வந்துட்டுனாலே எதை குறித்து பேசணும், எதை குறித்து போதிக்கணும், எதை குறித்து பிரசங்கிக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு உண்டாயிரும் பாருங்க. பார்ப்போம், வேதத்திலேருந்தே பார்ப்போம். மார்ட்டின் லூதர் கூட சொல்லும்போது வேதமே இறுதியான தீர்ப்பு, வேதம் என்ன சொல்லுதோ அதுதான் உண்மை. பிரசங்கியார் எப்படி வேணாலும் பிரசங்கிச்சிடலாம், ஆனால் பைபிள் அதுக்கு என்ன சொல்லுது அதை கரெக்டாக பார்க்கணும். அப்போ அது பார்த்தாச்சுன்னா அப்போது நல்லா விளங்கிடும். நியாய தீர்ப்பை தேவன் எதற்காக, தம்முடைய கோபாக்கினையை எதற்காக தேவன் பூமியில் வெளிப்படுத்துகிறார்? உலகம், அதான் சொன்னேன், உலகம் உண்டான சில வருடங்கள்லேருந்தே அவருடைய கோபாக்கினையை அப்பப்போது வெளிப்படுத்துகிறார், அநேக தடவை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் இது எல்லாத்தையும் விட கடைசியில் பயங்கரமாக வெளிப்படுத்த போகிறாரு. இது எல்லாமே இருக்குது. நான் கோபாக்கினையை நம்புகிறவன், கோபாக்கினை நம்பாதவன் கிடையாது. ஆனால் தேவன் இதை எதற்காக இதை வெளிப்படுத்துகிறார்ங்கிறத குறித்து பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள் 2 பேதுரு, என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏன் இதை வாசிக்கிறேன் என்று சொன்னால், பெரும்பாலும் அந்த நியாய தீர்ப்பை குறித்து போதிக்கும் போது இங்கே சொல்லப்பட்ட இந்த சம்பவத்தை மையமாக வைத்து தான் பெரும்பான்மையான இந்த நியாய தீர்ப்பு பிரசங்கங்கள்லாம் இருக்கும் பாருங்க. வாசிக்கிறேன் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி. அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய 2வது நிருபத்திலே ஏதோ ஒரு காரியத்தை அங்கே சொல்ல வராரு. அதில் அவர் சொல்ல வரும்போது என்ன சொல்ல வராரு? தேவனுடைய நோவா காலத்திலே நடந்ததான ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை இங்கே ஹைலைட் பண்ணுறாரு. அந்த காரியத்தை மேற்கோள் காட்டி ஒரு காரியத்தை அங்கே பேச வராரு. இதை மட்டும் சொல்லலை, எப்படியெல்லாம் தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்கிறார், எதற்காக, எப்படி தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்கிறார், யாருக்கு கொடுக்கிறார் அப்படிங்கிறத குறித்து சில ஒரு தொகுப்பாகவே அந்த அதிகாரம் வந்திருக்குது. அதில் பெரும்பாலும் போதிக்கிற சில காரியங்கள் இந்த 5, 6 இந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து தான் பெரும்பாலும் அதை போதிக்கிறாங்க பாருங்கள். அப்போது அதில் என்ன சொல்லியிருக்குது? பூர்வ உலகத்தை தப்ப விடாமல். பூர்வ உலகத்தை நோவா காலம் ஆதாம்ல இருந்து 10ஆம் தலைமுறை என்று பார்க்கிறோம் இல்லையா? ஆதாமுடைய 10ஆம் தலைமுறை தான் யாரு? நோவா. அப்போது இந்த 10ஆம் தலைமுறையில் தேவனுடைய கோபாக்கினை இந்த பூமி மேலே முதல்ல ஊற்றப்பட்டுச்சு. அப்போ ஊற்றப்பட்டுச்சு. அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, நோவா நீதியை பிரசங்கித்தார் அப்படின்னு சொல்லி பேதுரு இங்கே சொல்லியிருக்காரு. இதை குறித்து பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, நோவா வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கம் பண்ணார். என்ன சொன்னார்? நோவா வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்து நோவா இந்த பூமியில் பிரசங்கம் பண்ணார்.
அப்படி அவர் பிரசங்கம் பண்ணி அதுக்கு கீழ்ப்படியாதவர்களை நியாய தீர்ப்பு, தேவனுடைய கோபாக்கனை அழிச்சிட்டு, இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் அநேக வியாக்கியானங்களை நானும் கேட்டிருக்கிறேன், நீங்களும் அநேக வியாக்கியானங்களை கேட்டிருப்பீங்க இல்லையா? சரி, முதல்ல நம்முடைய ஃபர்ஸ்ட் ஆரம்பம் என்ன? நியாய தீர்ப்பு, கோபாக்கினையின் பிரசங்கத்தினால மனம் திரும்புதல் உண்டாகுதா இல்லையா? தேவன் கோபாக்கினையை எதற்காக பூமியில வெளிப்படுத்துகிறார்? இந்த ரெண்டு தான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. ஏன் இதை பேசுகிறோம்? இதன் நிமித்தமாக பயம் உண்டாகி ஜனங்களுக்கு மனம் திரும்புதல் உண்டாகுமாங்கிறத பற்றி அறிந்து கொள்வதற்காகவே நாம் இதை போதிக்கிறோம். அப்போ என்ன சொல்லியிருக்குது? பூர்வ காலத்தை தப்ப விடாமல், எல்லாரும் சொல்லுங்க, தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. எல்லாரும் சொல்லுங்க, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. நியாய தீர்ப்பை பிரசங்கித்தனாகிய நோவான்னு சொல்லியிருந்தா அது கரெக்ட் இல்லையா? ஆனால் நோவா நியாய தீர்ப்பை குறித்தோ தேவனுடைய கோபாக்கனை குறித்தோ அழிவை குறித்தோ பிரசங்கித்தவன் அப்படின்னுங்க சொல்லலை. எதை பிரசங்கித்தான்? நீதியை. எல்லாரும் சொல்லுங்க, நீதியை. நோவா பிரசங்கம் பண்ண பிரசங்கம் என்னது? நீதி. சரியா? சரி, ஓகே. அவர் அப்படியே நியாய தீர்ப்பையே பிரசங்கம் பண்ணாருன்னே வைத்துக்கொள்வோம். நோவா நியாய தீர்ப்பையே பிரசங்கம் பண்ணார்னு வைப்போம். ஃபஸ்ட்டு நோவா பிரசங்கம் பண்ணாரா இல்லையாங்கிறத ரெண்டாவது பார்க்கணும் முதல்ல. ஆனாலும் இந்த வசனத்திலிருந்து முதல்ல நம்ம எதை குறித்து சிந்திக்கிறோன்னா, நோவா ஆக்கினை தீர்ப்பை குறித்து பிரசங்கித்தாரா, நீதியை குறித்து பிரசங்கித்தாரா அப்படின்னு பார்க்கும்போது நோவா வசனம் சொல்லு நீதியை குறித்து பிரசங்கம் பண்ணினார். இல்லை அவர் வரப்போகிற அழிவை குறித்து தான் பிரசங்கம் பண்ணார்னே வைத்துக்கொள்வோம். அழிவை குறித்து தான் பிரசங்கம் பண்ணார்னே வைத்துக்கொள்வோம். அப்போது அந்த பிரசங்கத்தில் எத்தனை பேர் மனம் திரும்பினாங்கன்னு பார்க்கணும் அடுத்தால. ஏனென்றால் இன்றைக்கு பெரும்பான்மையான பிரசங்கங்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பையும் ஆக்கினை தீர்ப்பையும் குறித்து பிரசங்கித்து அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள் என்று பிரசங்கிக்கப்படுகிறது அல்லவா? அப்போ நோவா பிரசங்கம் பண்ண அந்த நியாய தீர்ப்பின் பிரசங்கத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு பார்க்கும்போது ஒருத்தர் கூட ரட்சிக்கப்படல. இருக்கீங்களா? உங்க வேதத்தில் எழுதியிருக்குதா? நோவாவுடைய பிரசங்கத்தின் விளைவாக ஒரு திரள் கூட்ட ஜனங்கள் அவங்க அப்படியே மனம் மாறி தங்கள் பொல்லாத வழிகளை, தங்களுடைய பாவங்களை விட்டு அறிக்கையிட்டு பேழைக்குள்ளே வந்தார்கள் என்று வேதத்தில் எங்கேயுமே வாசிக்க முடியாது. அப்போ நோவாவுடைய பிரசங்கத்தில் மனம் திரும்புதல் எத்தனைன்னு பார்க்கும்போது பெரிய ஜீரோ இல்லையா? நோவாவும் அவனுடைய குடும்பம் மட்டும்தான் பேழைக்குள்ளால போனாங்களே தவிர மற்ற ஜனங்கள் யாருமே எங்கே போகல, மனம் திரும்பல, யாருமே பேழைக்குள்ளால போகல. அப்போ ஸ்டெப்லேயே ரொம்ப தெளிவாக தெரியுது, இந்த நியாய தீர்ப்பினுடைய பிரசங்கத்தில் அவுட்புட்டு என்னதான் இருக்கும்? ஜீரோவாக தான் இருக்கும். எத்தனை பேர் விளங்குது சொல்கிறது? எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள முடியுது? நோவா நீதியை தான் பிரசங்கம் பண்ணார், இல்லை நியாய தீர்ப்பு தான் பிரசங்கம் பண்ணாருன்னே எடுத்துக்கொண்டாலுமே அந்த பிரசங்கத்தில் மனம் திரும்புதல், ரட்சிப்புன்றது அந்த இடத்துல உண்டாகவில்லை. ஏன் உண்டாகலைங்கிற காரணம் பின்னால் நான் சொல்லிதாரேன். ஆனால் முதல்ல இந்த நியாய தீர்ப்பின் பிரசங்கத்தில் ஒரு ஆத்மா கூட என்ன செய்யலை? ரட்சிக்கப்படவில்லை. சரி, இப்போ நோவா பிரசங்கம் பண்ணாரா இல்லையா அப்படின்னு சொல்லி இடத்துல பார்க்க போகிறோம். திருப்பி கொள்ளுங்களேன், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். என்னோட கூட திருப்பி கொள்ளுங்களேன், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். அதில் 11 சில வசனங்களை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 6:11 சில வசனங்கள். 11, 12, 13. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். எத்தனை பேருக்கு இந்த பகுதி விளங்குச்சு பாருங்க.
ஆண்டவர் சொல்றாரு, இங்க இடத்துல அற்புதமா சொல்லப்பட்டிருக்குது, பூமி தேவனுக்கு முன்பதாக சீர்கெட்டதா இருந்தது. எல்லாரும் சொல்லுங்க, சீர்கெட்டதா இருந்தது. பூமியில கொடுமை நிறைந்திருந்தது. மாம்சமான யாவர்களும், எல்லா மனிதர்களும் அவர்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருந்தார்கள். எப்படி? நாசமாக்கி கொண்டிருந்தார்கள். தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். மனிதனை அற்புதமா உண்டாக்கி ஒரு பெரிய திட்டத்தையும் ஒரு கற்பனையும் தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய திட்டத்தின்படியும் தேவனுடைய கற்பனைப்படியும் அவர் வைத்த வழிமுறையின்படியும் மனிதன் வாழாமல் அவன் கொடுமை செய்கிறவனாகவும் சீர்கேடு நிறைந்தவனாகவும் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து நாசம் பண்ணின ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை நடத்தின மனிதனாகவே காணப்பட்டான் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியார் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் பாருங்க. ஆகவே மாம்சமான யாவரின் முடிவும் தேவனுக்கு முன்பாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 14 இருந்து நீங்க சில வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ கொப்பேர் மரத்தினால ஒரு பேழையை உண்டு பண்ணு, அதனுடைய நீளம் இவ்வளவு, அகலம் இவ்வளவு, அதனுடைய உயரம் இவ்வளவு, அதுக்கு உள்ளும் வெளிப்புறமும் நீ கீழே பூசு, அதில் ஒரே ஒரு ஜன்னலவை, ஒரு வாசலவை, இப்படி அநேக காரியங்கள். அதுக்குள்ள என்ன செய்யணும்? அது எல்லா ஜீவராசிகளிலும், சுத்தமான ஜீவராசிகளில் எல்லா இதுலேயும் பூமியில் வித்தை பாதுகாக்கும்படியாக நீ என்ன பண்ணு, எல்லாத்தையும் நீ எல்லாத்தையும் ஜோடி ஜோடியாக பேழைக்குள்ளாக போக வை. இப்படிலாம் அநேக கற்பனை கொடுக்குறாரு. அவைகளுக்கு வேண்டிய ஆகாரங்களை கூட நீ சேர்த்து வை. இப்படி எல்லாவற்றையும் சொல்கிறாரு. தட்டை உண்டு பண்ணு, இப்படி ஏகப்பட்ட காரியங்கள் நோவா செய்ய வேண்டிய அநேக வேலைகளை தேவன் சொல்கிறாரு. ஆனால் அதே அதிகாரத்தினுடைய முடிவு 22ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். எல்லாம் சொல்லுங்க, நோவா அப்படியே செய்தான். தேவன் கட்டளையிட்டபடி அவன் செய்து முடித்தான். ஃபர்ஸ்ட் நோவா பிரசங்கம் பண்ணாரா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்பாக தேவன் அவனை பிரசங்கிக்க சொன்னாராங்கிறத பார்க்கணும். ஆனால் இந்த பகுதியில் எங்கேயுமே தேவன் நீ நோவா, மாம்சமான எல்லாரும் கெட்டு போனாங்க, எல்லாருமே தங்களை கெடுத்து கொண்டாங்க, நான் அவங்கள குறித்து வைத்ததான வழிகளெல்லாம் விட்டு எனக்கு விரோதமாக பாவம் செய்துட்டாங்க, ஆகவே நோவா நீ போய் நான் அழிக்க போகிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் பிரசங்கம் பண்ணு. அவங்கெல்லாம் மனம் திரும்பி, ஒருவேளை அவங்க மனம் திரும்பி இல்லை, அவங்க எல்லாம் பிள்ளைக்குள்ளே பாதுகாக்கப்பட்டாங்கன்னு படட்டும், இல்லைனா அவங்கள அழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தேவனுங்க நோவாட்ட சொல்லலை. அவர் வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது பாருங்க. 6:13 அதில் பின்பகுதியை வாசிக்கிறேன். நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். எல்லாரும் சொல்லுங்க, அழித்து போடுவேன், நிர்மூலம் பண்ணுவேன், அவங்கள அதம் பண்ணுவேன், நிக்கிரகம் பண்ண போகிறேன் அப்படின்றாரு. எத்தனை பேர் விளங்குது? அழிக்கணும்னு இருக்க இடத்துல பிரசங்கம் பண்ண சொல்லுவாரா? கவனிக்கணும், சிந்திக்கணும் பாருங்க. நான் சொல்றேன், எங்கே தேவனுடைய கோபாக்கினை இருக்குதோ, எங்கே தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு இருக்குதோ, அங்கே தேவன் மனிதனை ரட்சிக்கும்படியாக அந்த ஆக்கினை தீர்ப்பை வெளிப்படுத்தாமல் அவனை அழிக்கும்படியாகவே அதை வெளிப்படுத்துகிறார். அந்த இடத்துல ரட்சிப்புக்கு வழியே கிடையாது. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கோ ஒரு மனிதன் மனம் திரும்புவதற்கோ அந்த இடத்துல தேவன் அவனுக்கு வாய்ப்பு கொடுப்பதில்லை. ஆக்கினை தீர்ப்பு வெளிப்படும் போது அது அவனை அழிக்கும்படியாக, அவனை இல்பொருளாக்கும்படியாக, அதுக்காகவே தேவன் தம்முடைய கோபத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். கோபம் இருக்கிற இடத்துல பயம் இருக்கும், கோபம் இருக்கிற இடத்துல மரணம் இருக்கும், கோபம் இருக்கிற இடத்துல அழிவு இருக்கும். அங்க ரட்சிப்பு இருக்காது, அங்க மனம் மாறுதல் இருக்காது, அங்க சீர் பொருந்துதல் இருக்காது, அங்க மன்னிப்பு இருக்காது. கோபம் இருந்த இடத்துல மன்னிப்பு இருப்பதில்லை. அந்த மன்னிப்பு இருக்கும் எங்க? அன்பு இருக்கிற இடத்துல மன்னிப்பு இருக்கும், அங்க ரட்சிப்பு இருக்கும், அங்க விடுதலை இருக்கும், அங்க சீர் பொருந்துதல் இருக்கும், அங்க எல்லாமே இருக்கும் பாருங்க. ஆனா தேவனுடைய கோபாக்கினை இங்க வெளிப்பட்டது உண்மைதான். ஆனா அந்த கோபாக்கினை எதுக்காக அவர் வெளிப்படுத்த போகிறாங்கிற விஷயத்தை ஆண்டவர் நோவாட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு?
நீ என்ன செய், பேழை உண்டு பண்ணு, பூமியில் உள்ள மற்ற ஜீவராசிகளில் எல்லாத்தையும் நீ என்ன செய், அதனுடைய வித்தை காக்கும்படியாக ஒரு ஜோடியை என்ன செய்து உள்ளே எடுத்து வச்சுக்க. ஆனால் மாமிசமான மனிதர்கள் எல்லாரையும் நான் என்ன செய்ய போகிறேன், நிக்கிரகம் பண்ண போகிறேன், எல்லாரையும் அழிக்க போகிறேன், பூமியில் இல்லாதபடி அழிக்க போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த நோவாட்ட அவர் ஒரு இடத்துல கூட பிரசங்கம் பண்ணு அப்படின்ற வார்த்தைங்க சொல்லலை. ஆண்டவர் சொல்லவே, ஏனென்றால் கோபாக்கினை வெளிப்படும் போது அங்கே ரட்சிப்புக்கு வழி இருக்காது. ரட்சிப்பின் வாசல் அடைப்பட்ட பின்பு தான் அங்கே என்ன செய்யும், அவருடைய கோபாக்கினை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. இனி மன்னிப்பு இல்லை, இனி மீட்பு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு பிறகுதான் அவருடைய கோபாக்கினை அவர் என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்துகிறார். அதனால தான் அங்கே பேதுரு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு பாருங்க, பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல், எல்லாரும் சொல்லுங்க தப்ப விடாமல். வசனம் ரொம்ப தெளிவாக தான் பேசுது. ஒருத்தர் கூட தப்ப விடாமல் அப்படின்னா, அநியாயம் செய்த அக்கிரமமாய் வாழ்ந்த தேவனுடைய கற்பனையின்படி வாழாமல் தேவனுக்கு விரோதமாக தேவன் பார்வையில் அருவருப்பான காரியங்களை நடப்பிக்கிற எந்த ஒரு மனிதன் ஒருத்தன் கூட தப்பிவிடக்கூடாது. அத்தனை பேரும் தேவனுடைய கோபாக்கினையில் அழிய வேண்டும் என்பதில் தேவன் அவ்வளவு தெளிவாக இருந்தார். அதனால தான் அங்கே தெளிவாக சொல்லியிருக்கு, பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் அப்படின்ற மாதிரி. அப்போ நல்ல விளங்குது, நோவா காலத்தில் மழை வந்தது எதற்காகனா, தப்புவிக்கப்படுவதற்காக, ரட்சிக்கப்படுவதற்காக அந்த மழையை தேவன் அனுப்பல, அழிக்கும்படியாகவே அனுப்பினார். எதற்காக அனுப்பினார்? அழிக்கும்படியாக. அல்லது பூமியை அதே அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பூமியானது தேவனுக்கு முன்பதாக சீர்கெட்டு போய் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? 6வது அதிகாரத்தில் கர்த்தர் பூமியை பார்க்கும்போது அது தேவனுக்கு முன்பதாக சீர்கெட்டு போய் இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் அப்படி சொல்லலை. எப்படி சொல்லலை? நான் பார்க்கும்போது எல்லாமே சீர்கெட்டு போயிருக்குது, ஆகவே அதை சீர்படுத்தும்படியாக நான் பூமியிலேயே மழையை வர்ஷிக்க பண்ண போகிறேன் அப்படின்னு தேவன் சொல்லலை. அவர் தன்னுடைய கோபாக்கினியை வெளிப்படுத்தினதின் நோக்கமே முழு மனிதர்களையும் அழிக்கும்படியாக, நிக்கிரகம் பண்ணும்படியாக, ஒருவரையும் தப்ப விடாமல் அழிக்கும்படியாக. எல்லாரும் சொல்லுங்க, தப்ப விடாமல் அழிக்கும்படியாக. அவருடைய கோபாக்கினை எதற்காக வெளிப்படுத்தப்பட்டது? அவருடைய ஆக்கினை தீர்ப்பு எதற்காக வெளிப்படுத்தப்பட்டதுன்னா, ரட்சிக்கும்படியாக ஆக்கினை தீர்ப்பு வெளிப்படுத்தப்படாமல் அநீதியாய் வாழ்ந்த எல்லா மனிதர்களையும் முற்றிலுமாய் நிக்கிரகம் பண்ணும்படியாகவே தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு வெளிப்படுத்தப்பட்டது. அதுதான் பேதுரு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, உலகத்தை தப்ப விடாமல். எல்லாரும் சொல்லுங்க, தப்ப விடாமல். அடுத்தவன் சொல்ற, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. எல்லாரும் சொல்லுங்க, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. அப்போ இவர் எப்படி பிரசங்கம் பண்ணாரு? எப்போ பிரசங்கம் பண்ணாரு? நோவா உண்மையிலே பிரசங்கம் பண்ணாரா அப்படின்னு பார்க்கும்போது இதை விளங்கிக் கொள்ளணும்னா சங்கீதத்துக்கு போகணும் பாருங்க. சங்கீதத்துக்கு போகணும். சங்கீதம் 19 திருப்பிக் கொள்வோம். நமக்கு தெரிந்த சங்கீதம் தான். அங்கேயும் ஒரு பிரசங்கத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கிறேன். சங்கீதம் 19 1-4 வரைக்கும் வாசிக்கிறேன். சங்கீதம் 19 1-4. வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தையை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. அவைகளுக்கு சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கீதத்தில் பார்க்குறோம் இல்லையா? அதுக்கு 3ஆம் வசனம் சொல்லுது, அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை, ஆனால் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. கேட்கறதுக்கே ஒரு வித்தியாசமாக இருக்குது இல்லையா? அவைகள் சத்தம் எங்கேயும் கேட்கலையா, ஆனாலும் அவைகள் சத்தம் பூமி எல்லா இடத்துலையும், கடைசி பூமியுடைய கடைசி எல்லை வரைக்கும் அவைகளுடைய சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. இதே மாதிரி தான் அங்கே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு?
நோவா பிரசங்கம் பண்ணவில்லை, ஆனாலும் பிரசங்கித்தார். இங்க சத்தம் கேட்கவில்லை, ஆனாலும் சத்தம் பூமியின் கடைசி எல்லை வரைக்கும் கேட்டது இல்லையா? அவைகளுக்கு பேச்சும் இல்லை, மூச்சு வார்த்தையும் இல்லை, அவைகள் சத்தம் கேட்கவும் இல்லை, ஆனாலும் அவைகள் சத்தம் பூமியின் கடைசி எல்லை வரைக்கும் கேட்டது மாதிரி நோவா பிரசங்கிக்கவில்லை, தேவன் பிரசங்கிக்க சொல்லவும் இல்லை, ஆனால் நோவா நீதியை பிரசங்கித்தான். எப்படி பிரசங்கித்தான் இருக்கீங்களா? எத்தனை பேர் விளங்குது? பாருங்க, இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ரோமர் கழுத நிருபம் திருப்பிக் கொள்வோம். ரோமர் கழுத நிருபம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க கொஞ்சம் புரியும். அதை வாசிக்கும் போது ஓரளவுக்கு புரியும். பாருங்க, ரோமர் கழுத நிருபம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி எனில் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கைகளினாலே உலகம் உண்டான முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. என்ன சொல்ல வராரு? தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, அவர்களுக்கு உள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ அநியாயம் பண்ணாங்க இல்லையா? நோவா காலத்தில் உள்ள ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தாங்க, தேவனுடைய கற்பனையின்படி சட்டத்திட்டத்தின்படி நடக்கலை. அப்போ இவங்களை எப்படி வாழ்ந்தாங்க? இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? தேவன் ஏன் இவங்களை எப்படி ஆக்கணைக்குள்ளாக தீர்த்தார்னா, தேவன் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு பிரியமானது எது, பிரியம் இல்லாதது எதுங்கிறது ஒருத்தர் போதிப்பதுனால ஒரு மனிதனுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்கள் உள்ளத்திலேயே தேவன் வைத்திருக்கிறார். இருக்கீங்களா? எவ்வளவு அற்புதமான தேவன், எவ்வளவு நல்ல தேவன். தேவன் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய கற்பனையின்படி அவருடைய சட்டத்திட்டத்தின்படி நடக்க வேண்டும் என்பது ஒருவர் பிரசங்கம் பண்றதுனால தான் ஒரு சிலனுக்கு தெரியணும், ஒருத்தர் சொன்னாதான் தெரியணுங்கிற தேவை கிடையவே கிடையாது. தேவனை குறித்து அவருடைய கற்பனையை கை கொள்ள வேண்டும் என்பதை குறித்து தான ஒரு உணர்வை தேவன் அவருடைய இதயத்துக்குள்ளே வைத்திருக்கிறாரு. அப்போ நோவா காலத்தில் வாழ்ந்த ஜனங்கள் எல்லாருக்கும் இதே ஒரே மதிப்பட்ட இருதயம் தான் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் அந்த உணர்வைக்கு அவர்கள் செவி கொடுக்காமல் தேவனுக்கு பயந்து செம்மையாக வாழ வேண்டும், சீராய் வாழ வேண்டும் என்பது என்று சொல்லக்கூடிய அந்த உள்ளத்தின் சத்தத்திற்கு, அந்த உணர்வுக்கு அவர்கள் செவி கொடுத்து நீதியாகவும் செம்மையாகவும் தேவன் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்ற ஒரு பரிசுத்த உணர்வோடு வாழாமல் அவபக்தியாய் வாழ்ந்தார்கள். ஆனால் நோவா எப்படி வாழ்ந்தான்னா, இல்லை இவங்க வாழ்ந்த மாதிரி அவன் வாழலை. நோவாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, அந்த உணர்வுக்கு அவனுடைய உள்ள உணர்வு சொல்லுது, தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நியாயம் தீர்க்கிறவர், நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர் அதுக்கு தகுந்த பலனை கொடுக்கிறவர். அதனால நிச்சயமாகவே நம்ம அவருக்கு முன்பதாக உண்மையாகவும் உத்தமமாகவும் வாழ வேண்டும் என்றதான உணர்வுக்கு அவன் கீழ்ப்பட்டு அந்த உணர்வுக்கு செவி கொடுத்து அவன் செம்மையாக வாழ்ந்தான். மற்ற ஜனங்களுடைய வாழ்க்கை அப்படி இல்லை, தாறுமாறான வாழ்க்கையாக இருந்தது. அவங்களுடைய சிந்தை, அவருடைய செயல்கள் எல்லாம் எதை வெளிப்படுத்தினா, தேவன் ஒருவர் இல்லவே இல்லை, நான் எதை செய்தாலும் கேட்பதற்கு யாரும் இல்லை, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எதை வேணாலும் செய்வேன், என்னை கேட்பவன் யார் அப்படின்னு சொல்லி வாழக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஆகவே தான் வேதம் சொல்லுது, பூமியானது கொடுமை நிறைந்திருந்தது. எல்லாரும் சொல்லுங்க, கொடுமை நிறைந்திருந்தது. தேவ பயம் இல்லாததாக இருந்தது. தேவன் ஒருத்தர் இருக்கிறாரா? அப்படி ஒருத்தர் இருந்தார்னா நான் இப்ப செய்யறதுக்கு அவர் என்ன செய்யட்டும், எனக்கு தண்டனையை தரட்டும், அவர் ஆக்கணையை தரட்டும், அவர் என்ன தண்டிக்கட்டும், பாப்புமே அவர் இருக்காரா பாப்புமே அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவருடைய செயல்கள்
மகா கொடூரமாயும் துஷ்டத்தனமாயும் பொல்லாததாயும் இருந்தது. ஆனா நோவாவுடைய வாழ்க்கை அப்படி இல்லை. கடவுள் உண்மையாகவே இருக்கிறாரு. நான் இப்படி அநியாயம் பண்ணேன்னா நிச்சயமா அதற்கான தண்டனையை ஆக்கினையை நான் நிச்சயமாக அடைவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வோடு கூட தேவனுக்கு பயந்து அவருக்கு பிரியமா வாழ்ந்துட்டு இருந்தான். இப்போ பாருங்க, அவனை சுற்றில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் தேவனுக்கு பயம் இல்லாத பொல்லாத சீர்கட்ட வாழ்க்கை நடத்துகிறவர்கள். ஆனால் நோவாவும் குடும்பமும் தேவனுக்கு பயந்து வாழக்கூடிய வாழ்க்கை. இப்போ இவனுடைய வாழ்க்கையே அவங்களுக்கு ஒரு பிரசங்கமாக ஒரு பாடமாக அமைகிறது. அவெல்லாம் சீர்கேடா நடக்கிற மாதிரி அந்த மற்ற குடும்பங்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பதாக பொல்லாங்கனதை செய்கிறது மாதிரி இந்த ஒரு குடும்பம் மட்டும் அப்படி வாழல. இந்த ஒரு குடும்பம் மட்டும் தேவன் ஒருத்தர் இருக்கிறாருங்கிற உணர்வோடு பயத்தோடு பக்தியோடு பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருந்தது பூமியில. அப்போ இவருடைய வாழ்க்கையே அவங்களுக்கு ஒரு பிரசங்கமா இருக்குது. ஏன்னா அவன் செய்யற மாதிரி எதுவுமே செய்யல. இவனுடைய செயல்கள் மூலமாய் வார்த்தையின் மூலமாய் இவன் பிரசங்கிக்கல. இவன் பிறந்து வாழ்ந்ததுல இருந்தே அவன் தேவ பக்தி உள்ள மனிதனாக தேவனுக்கு பிரியமான மனுஷனாக இவன் வாழ்ந்த அந்த வாழ்க்கையே அவன் வாழ்க்கையை பார்க்கிற ஒவ்வொருத்தனுக்கும் தெரியுது. எல்லாரும் செய்யற மாதிரி இந்த நோவா செய்ய மாட்டேங்கிறான் பாரு. எல்லாரும் செய்யற மாதிரி நோவா பிள்ளைகள் செய்ய மாட்டேங்குது பாரு. எல்லாரும் தான் பிள்ளைகளை வளர்க்குற மாதிரி நோவா அவனுடைய பிள்ளைகளை வளர்க்கல பாரு. எல்லாரும் நடக்கிற மாதிரி நோவாவுடைய மனைவி நடக்கல பாரு. அப்போ அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. நாம் செய்கிற ஒவ்வொரு நன்மைக்கும் தீமைக்கும் அவர் பலன் கொடுக்கிறவர், அநியாயத்தை கேட்கிறவர், செய்கிற தவறுகளுக்கு சரியான தண்டனை கொடுக்கிறவர்ங்கிறதான ஒரு வெளிப்பாடு, ஒரு பிரசங்கம் எங்க இருந்துச்சு? நோவாவுடைய வாழ்க்கையின் மூலமாய் நோவா காலத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அது ஒரு பாடமாகவே அமைந்து கொண்டிருந்தது. ஆனா வேற யாருக்கும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இல்லை. அத்தனை பேருக்கு முன்பதாக இந்த ஒரு மனிதனும் குடும்பமும் ஒரு பெரிய பிரசங்கத்தையே பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி? வார்த்தையில் இல்லை, பேச்சும் இல்லை, சத்தமும் இல்லை. அவர்களுடைய சத்தம் கேட்கப்படவும் இல்லை. ஆனாலும் அவைகள் சத்தம் எல்லா இடத்திலையும் கேட்கப்பட்டு கொண்டே இருந்தது. அவருடைய வாழ்க்கை, பேச்சு, பார்வை, நடத்தை, சிந்தனை, செயல்கள், குடும்பத்தினுடைய வாழ்க்கை முறை, நடைமுறை, ஃபேமிலி லைஃப் ஸ்டைல் எல்லாமே தேவன் ஒருத்தர் இருக்கிறார். தேவன் இருக்கிறார். அநியாயத்துக்கு அவர் எதிர்த்து நிற்கிறவர், பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர் அப்படிங்கிறதான ஒரு பெரிய சத்தியத்தை அவங்க வாழ்க்கையினாலேயே முழு உலகத்துக்கும் அவங்க சொல்லி கொண்டிருந்தாங்க. எப்படி? சங்கீதம் 19 சொன்னது மாதிரி வானங்கள் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. எப்படி வெளிப்படுத்துகிறது? அவைகளுடைய செயல்களின் மூலமாய். அவைகளுக்கு வாய் கிடையாது. உங்களையும் என்ன மாதிரி வாய் கிடையாது. பேசுறதுக்கு மைக் யாரும் வச்சு கொடுக்கறது இல்லை, ஸ்பீக்கர் செட்லாம் யாரும் வச்சு கொடுக்கறது இல்லை. ஆனாலும் அவைகள் செம்மையாய் ஒழுங்காய் தேவன் வைத்த பிரமாணத்துக்கு உட்பட்டு சரியாக இயங்கி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஒருத்தர் அவைகளை உண்டாக்கினவர் அவைகளுக்குன்னு ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறாரு. அந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டு அது ஒழுங்காக தன்னுடைய கடமைகளை செய்கிறத பார்க்கும்போது நிச்சயமாக அது சொல்லுது, என்னை உண்டாக்கின ஒரு தேவன் இருக்கிறார். அவருடைய எனக்கு வைத்த பிரமாணத்தின்படி நான் சுத்தமாகவும் செம்மையாகவும் சரியாகவும் செய்கிறபடினால உலகம் உண்டான முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் எந்த சேதமும் இல்லாமல் நான் ஒழுங்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு பெரிய சத்தியத்தை அந்த ஆகாய் விரிவி சொல்லுது. பார்த்தீங்களா? இது போலவே அது பிரசங்கம் பண்ணது. பார்த்தீங்களா? இது போலவே இந்த நோவாவும் குடும்பமும் அவங்களுடைய வாழ்க்கையே, அவங்க குடும்ப வாழ்க்கை முறையே ஒரு மிகப்பெரிய பிரசங்கமாக அமைந்து கொண்டிருந்தது. அதை தான் நீதியை பிரசங்கித்தனாக நோவா அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லியிருக்குது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் ரொம்ப தெளிவாக பேசுது. அங்கே சொல்லியிருக்காரு, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, நோவா தேவனுக்கு முன்பதாக நீதிமானாய் காணப்பட்டான். எப்படி நீதியை பிரசங்கித்தான்? நீதியாக வாழ்ந்ததின் மூலமாக, தன்னுடைய பிள்ளைகளை நீதியாக வளர்த்ததின் மூலமாக, தன்னுடைய குடும்பத்தை நீதியின் பாதையில் வழிநடத்தி கொண்டு போன நிமித்தமாக நல்ல ஒரு குடும்ப தலைவனாக, நல்ல ஒரு மனிதனாக, தேவனுக்கு பிரியமாய் தன்னுடைய குடும்பத்தை நடத்தி தானும் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்ததின் மூலமாக தேவனுடைய நீதி என்னது என்பதை அவன் காலத்தில் வாழ்ந்த முழு மனு குலத்திற்கும் அவன் ஒரு பெரிய பிரசங்கத்தையே பண்ணியிருக்கான் வாழ்க்கையினால. எத்தனை பேருக்கு விளங்குது?
இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த பிரசங்கத்தை பண்ணலாம். மைக் இருந்தால் தான் பேசணும்னு கிடையவே கிடையாது. மைக் மூலமாக பேசினா கூட கேட்க மாட்டாங்க. இப்போலாம் பேசிகிட்டு இருக்கிறோம், கொஞ்ச நேரம் கேட்பாங்க, கொஞ்ச நேரம் அவங்க மைண்ட்லாம் வேறு இடத்துக்கு போயிடும் பாருங்க. பாதி பேர் தூக்கம் வந்துடும். இப்படி தான் இருந்துகிட்ருக்கோம். ஆனால் நீங்களும் நானும் உண்மையாக வாழ ஆரம்பித்தோன்னா இதை விட ஒரு பெரிய பிரசங்கம் உலகத்திலே எதுவும் கிடையாது. கோயிலுக்கு வா கோயிலுக்கு வான்னு சொல்லி அத்தனை பேரும் கூட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்களும் நானும் உண்மையாய் கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய பிள்ளை நான் என்பதை நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறை மூலமாய், நம்முடைய குடும்பத்தின் நடைமுறை மூலமாய் நம்ம நிரூபிப்போனா பக்கத்து வீட்டுக்காரனா என் கூட கோயிலுக்கு வான்னு கூட வேண்டிய தேவையில்லை. அவங்களே நம்முடைய வாழ்க்கையை கண்டு என்ன செய்திருவாங்க. எந்த மதமாற்ற தடை சட்டம் வரட்டும் பரவாயில்ல. ட்ராக்ட் கொடுத்தா டிராக்டரை கிழிக்கிறாங்களா, திருநீர் பூசுறாங்களா, பரவாயில்ல, அது செய்யவே தேவையில்லை. அது செய்யாமலே நீங்களும் நானும் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாய் உண்மையான கிறிஸ்தவனாய் வாழ ஆரம்பிச்சிட்டோன்னா அதுக்கு யாரும் திருநீர் பூச முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குது? உங்க வாழ்க்கையும் வாழ்க்கையும் தேவனுக்கு பிரியமான நோவா காலத்தில் வாழ்ந்த ஜனங்களைப் போல நீங்களும் நானும் வாழ ஆரம்பிச்சிட்டோனாலே இந்த முழு உலகமும் மாறிடும். நோவா பிரசங்கம் பண்ண மாதிரி நீங்களும் நானும் வாழ்க்கையின் நடைமுறை மூலமாய், குடும்ப வாழ்க்கையின் மூலமாய், பிள்ளைகளை வளர்ப்பதன் மூலமாய், கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாய் உண்மையான ஒரு சத்தியத்தை நம்ம இந்த உலகத்திற்கு நம்மை சுற்றி வாழக்கூடிய ஜனங்களுக்கு நோவா நீதியை பிரசங்கித்தது போல நீங்களும் நானும் பிரசங்கித்தோன்னா எந்த சட்டமும் வரட்டு, எப்பேற்பட்ட கவர்மெண்ட்டும் வரட்டு, ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதை யாரும் தடுக்கவே முடியாது. பிரசங்கம் தேவை கிடையாது, மைக்கு தேவை கிடையாது, டிவி தேவை கிடையாது, யூடியூப் தேவை கிடையாது, ஃபேஸ்புக் தேவை கிடையாது, ட்ராக் தேவை கிடையாது, ஒன்றுமே தேவை கிடையாது. நீங்களும் நானும் வாழ ஆரம்பித்தா போதும். அந்த பிரசங்கத்தை தான் நோவா என்ன செய்தாரு, பண்ணார். எத்தனை பேருக்கு நல்லா விளங்குது? அப்போ நோவாவுக்கு எப்படி தேவன் ஒருத்தர் இருக்கிறாங்கிற உணர்வு மூலமாய், அந்த உணர்வுக்கு அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த உணர்வின் மூலமாய் அந்த உணர்வுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பிரியமாய வாழ்ந்தாலும் இதே உணர்வு அவன் காலத்தில் வாழ்ந்த எல்லா ஜனங்களுக்குள்ளாம் இருந்துச்சு. ஆனா அவங்க வாழல, இவன் வாழ்ந்தான். ஆகவேதான் கர்த்தர் அவர்களை அழிப்பதற்கு சித்தம் கொண்டார். ஒருவரை கூட தப்ப விடாமல், சொல்லுங்க, ஒருவரை கூட தப்ப விடாமல், உலகத்தை தப்ப விடவில்லை. சொல்லுங்க, தப்ப விடவில்லை. ஏன் கோபாக்கனே வந்துச்சுன்னா அவங்களுக்குள்ளாக பேசிக்கிட்டு தான் இருந்துச்சு. கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், நீ பண்றது சரியா நியாயமா, இவ்வளவு துணிகரமா தப்பு பண்றிய, இவ்வளவு கொடுமையெல்லாம் செய்யறிய, இவ்வளவு அநியாயம் செய்யறிய, மனசாட்சியே இல்லாம நடக்கிறிய, பிற மனுஷனை இவ்வளவு தூரம் துன்பப்படுத்துறிய அப்படிங்கிறதான ஒரு உணர்வு அவங்களுக்குள்ளாக இருக்கதான் செய்துச்சு. ஆனாலும் கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாங்கிறத ஒரு பயம் இல்லாமல் துணிகரமாய் தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆகவேதான் கர்த்தர் பார்த்தாரு, தப்ப விடாமல், எல்லாரும் சொல்ல தப்ப விடாமல், இப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களை தப்ப விடாமல் அவர்களை முற்றிலுமாக அழித்தார். தன்னுடைய கோபாக்கினை, தன்னுடைய ஆக்கினை தீர்ப்பை வெளிப்படுத்தினார். எத்தனை பேர் விளங்குது? இதுதான் பிரசங்கம், நோவா பண்ண பிரசங்கம் இதுதான். அப்போ ஆக்கினை தீர்ப்பு நோவா காலத்தில் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக வெளிப்படாமல் ஜனங்களை அழிக்கும்படியாக வெளிப்பட்டது. அப்போ நோவா காலத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பு எதுக்கு வந்துச்சு? அழிக்கும்படியாக. நோவா காலத்து ஜனங்களை சீர்படுத்தும்படியாக அங்கே என்ன செய்யல, வரல. சரி, ஓகே. இனி அடுத்தால என்ன சொல்ல வராங்க? இந்த நியாய தீர்ப்பு வந்துட்டுனா ஜனங்கள் உலகம் என்ன பண்ணும்? சீர்பட்டும். இப்போ இந்த கொரோனாவை கூட அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த கொரோனா வந்துட்டுனா ஜனங்கள்லாம் என்ன செய்திருவாங்க? ரொம்ப பயங்கரமாக பரிசுத்தம், ஒரு எழுப்புதல் உண்டாயிரும். நான் சொல்கிறேன், எழுப்புதல் உண்டாகுமா உண்டாகுது ரெண்டாவது. அந்த எழுப்புதல் உண்மையான எழுப்புதலாக இருக்காது. எப்படி? இப்போ சின்ன பிள்ளைகள் இருக்குது, தப்பு பண்ணாதான் 2 அடி சுள் கொடுக்குறோம். கொஞ்சம் நேரம் அந்த வலி மறுக்கிறது வரைக்கும் அமைதியாக உட்காந்துருக்கும். அடுத்து கொஞ்சம் கழிச்சு பழையபடி என்ன செய்கிறோம்? விளையாட ஆரம்பிச்சிடும் இல்லையா? இதே போல தான் மனிதனும், முழு மனிதர்களும் இதே மாதிரி தான் பாருங்கள். நானும் கூட அதனால தான் வீட்டில் ரொம்ப பிள்ளைகளை அடிக்கிறது கொஞ்சம் ரொம்ப குறைச்சிட்டேன் இப்போ. ஏன்னா அடிக்கிறதுனால அந்த பிள்ளை திருந்த போகிறது கிடையாது. அதுக்காகவே விளங்கணும் பிள்ளைகளுக்கு.
இது தப்பு, இது சரி, இது செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற ஒரு விவரம் அதுகளுக்கு தானாகவே வரணும். அதுக்கு முந்தைய அதுகள் எவ்வளோ தான் போட்டு அடின்னு அடிச்சு நோய் நோய்னு வச்சாலும் நல்லா கொல்கட்டை மாதிரி வீங்கினாலும் அந்த கொல்கட்டை வலி மறைஞ்ச உடனே அடுத்த நிமிஷம் அது அடுத்தல அந்த தப்பை தான் என்ன செய்யும். நம்மளும் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இல்லையா? இதே தான் மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கும். இப்படி அநியாயம், இப்படி ஆண்டவர் ஒரு பெரிய கொள்ளை வியாதி, ஒரு இயற்கை பேரிடர் இந்த மாதிரி தான் ஒன்று வந்துச்சுன்னு வைங்களேன், 2 நாள் அல்லையே தோத்திரம் ஆமீன் அல்லையிலையும் போவாங்க. அடுத்தால 3ஆம் நாள் என்ன ஆயிரும்? அல்லேலியா பரிசுத்தம் எல்லாம் காத்துல. அப்படி தான் நடந்துச்சு பாருங்க. இப்போ நோவா காலத்தில் எல்லாம் அழிந்து திரும்ப பூமியை திரும்ப உண்டாக்குறாரு. எல்லாம் மன்னிக்கவும், எல்லாம் அழிவு விழுந்து தண்ணீர்லாம் வடிந்து தேவன் திரும்ப ஆசீர்வதிக்கிறாரு. நீங்கள் திரும்ப பலகி பெருகி பூமி நிரப்புங்கள்லாம் சொல்கிறாரு. அப்படியே 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நோவா திராட்சை தோட்டத்தை பயிரிடுகிறவனாகி அவன் வெறித்து அவன் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் அப்படின்னு தான் வாசிக்க முடியும். மன்னிக்கவும் 10ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தில் வாசித்தோன்னா, நோவா திராட்சை தோட்டத்தை பயிரிடுகிறவனாகி அவன் என்ன செய்தான்? அந்த வெறித்து வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் அப்படின்னு தான் அங்கே வாசிக்கிறோம் பாருங்க. ஏன்? தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்பட்டதல்லவா? இவங்கெல்லாம் அதை நேரடியாக கண்டு தப்புனவர்கள் தானே இவங்க இல்லையா? அப்போ நியாய தீர்ப்பு ஒருபோதும் ஒரு மனிதனை சீர்படுத்த முடியாது. ஒரு பயம் முறுத்துதல் ஒரு மனிதனை சீர்திருத்தத்துக்குள்ளாக கொண்டு வர முடியாது. அநேகர் பொதுவாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் இப்படி தான் இருக்கும் பாருங்க. மன்னிக்கவும் 9:20-21 அப்படி சொல்லியிருக்குது. எப்படி? நோவா திராட்சை தோட்டத்தை நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தின் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். இது ஜலப்பிரளயத்துக்கு பிறகு நடந்தது. பாத்தீங்களா? அப்போ இந்த அழிவு பேரிடர், இந்த கோபாக்கினை ஒரு மனிதனை சீர்படுத்த முடியாதுங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் இதுதான் பாருங்க. அடுத்த 10ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம் 8-9 வாசிக்கிறேன். கூஷ் நிம்ரோதை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோதை போல என்னும் வழக்க சொல் உண்டாயிற்று. இந்த வசனத்தை தமிழில் வாசிக்கும் போது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கர்த்தருக்கு பிரியமானவன் மாதிரி தெரியுது. ஆனால் அப்படி இல்லை. இந்த நிம்ரோத் தேவனுக்கு விரோதமான ஒரு மனிதன். இந்த பாபேல்ங்கிற பட்டணம், பாபேல் கோபுரத்தெல்லாம் கட்டினதில் ஆளாக இருந்தவன் இவன். தேவனுக்கு விரோதமான செயல்களை தான் செய்கிறது மட்டும் இல்லை, ஜனங்களையும் சேர்த்து செய்ய வைக்கிறதுல மிகப்பெரிய ஆளாக இருந்தான் இவன். யாரு? நோவாவுடைய வம்சத்தில் உள்ளவன் இவன். இந்த குடும்பம் தான் பெரிய 40 நாளளவும் பூமியில் தண்ணி மழை பெஞ்சதையும் எல்லாத்தையும் கண்கூட பார்த்து கூட இருந்த ஜனங்கள்லாம் செத்து நாரி போனதெல்லாம் கண்ணார கண்ட அந்த ஜனங்கள். அப்படி கண்ட குடும்பம் இது. தேவன் எப்படிப்பட்டவருடைய கோபாக்கன் எப்படிப்பட்டது எல்லாம் நன்றாக அறிந்த இந்த குடும்பம் தான் பாருங்க. அடுத்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த நிம்ரோது தேவனுக்கு முன்பதாக பயங்கரமான துணிகரமான காரியங்களை செய்தான். அநேக விக்கிரக வழிபாடுக்கு முதல் உலகத்தில் கொண்டு வந்தவன் இந்த நிம்ரோத். பாபேல் கோபுரம், பாபேல் தெய்வங்கள்லாம் உண்டானது இந்த மனிதனால உண்டாச்சு. தன்னையே கடவுள்னு சொல்லி பிரகடனப்படுத்தினான். தன்னை வணங்கணும்னு சொல்லி மனித ஆராதனை செய்வதற்கு முதல் வேலை செய்தவன் இவன். நான் தான் கடவுள்னு சொல்லி ஆரம்பிச்சவன் இவன். இவன் யாரு? இந்த நீதிமானாகிய நோவாவுடைய வம்சத்தில் வந்தவன் தான் இவன். இன்னும் 11ஆம் அதிகாரத்தில் பாருங்க. அங்க தேவனுக்கு விரோதமான ஒரு பெரிய கோபுரத்தை ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு பெரிய ஹெட், பெரிய லீடர் இவரு. யாரு இவரு? நிம்ரோத். அப்ப நியாய தீர்ப்பை பார்க்கறனால, நியாய தீர்ப்பை அனுபவிக்கிறனால ஒரு உண்மையான மனமாற்றம் உண்டாகிறதே கிடையாது பாருங்க. தேவனும் ஒரு மனிதனை சீர்படுத்தும்படியாக, ஒரு மனிதனை ரட்சிக்கும்படியாக தேவன் தன்னுடைய கோபாக்கினையோ தன்னுடைய ஆக்கினை தீர்ப்பை அவர் வெளிப்படுத்தாமல் அழிக்கும்படியாகவே தேவன் அதை வெளிப்படுத்துகிறார் மனுஷனுக்கு. வேதம் சொல்லக்கூடிய உண்மை இதுதான் பாருங்க. எத்தனை பேருக்கு நன்றா வழங்குது? இன்னும் அப்படியே நீங்க யாத்திராவும் போனீங்கன்னா, வேகமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இன்னும் யாத்திராவும் புஸ்தகத்தில் போய் நீங்க வாசித்தீங்கன்னா, அங்க பார்வோன் எகிப்துக்கு மேலே தேவன் தம்முடைய
இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக வாதைகளை அனுப்புகிற தம்முடைய அற்புதங்களை செய்கிறாரு, பலவிதமான காரியங்கள் பலத்த செய்களாம் செய்கிறாரு. ஆனால் முடிவில் பாருங்க, பார்வோனும் அவனுடைய சேனையும் செங்கடல் அழிந்து போயிருது இல்லையா. தேவன் பார்வோனையும் அவனுடைய சேனையும் அழிக்கும்படியாக தான் அந்த காரியங்களை செய்தார தவிர அவனை ரட்சிக்கும்படியாக அந்த காரியங்களை செய்யவில்லை. வாசிக்கலாம் யாத்திரையாகவும் 12ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திரையாகவும் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்திலுள்ள மனிதர்கள் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி, எல்லாரும் சொல்லுங்க அதம் பண்ணி, எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன் நானே கர்த்தர். என்ன சொல்றாரு? என்னுடைய நீதியை, என்னுடைய நியாய தீர்ப்பை, என்னுடைய கோபாக்கினியை நான் அங்க செலுத்த போறேன். பார்வன் ஏன் மனம் திரும்பலன்னா, அங்க எகிப்தின் மீதும் பார்வன் மீதும் வெளிப்படுத்தப்பட்டது தேவனுடைய நியாய தீர்ப்பு, தேவனுடைய கோபாக்கினை. அது பார்வனை மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அது செய்யாமல் அது அவனை அழிக்கும்படியாகவே அது செயல்பட்டது. எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் பாருங்க. தேவனுடைய கோபாக்கினையில் தேவனுடைய நியாய தீர்ப்பு, தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு வெளிப்பட்டுச்சுன்னு வைங்களேன், அந்த மனிதன் ரட்சிக்கப்பட முடியாது. ஏனென்றால் நியாய தீர்ப்பு, ஆக்கினை தீர்ப்பு என்பது அவனை ரட்சிக்கும்படியாக வராமல் அவனை அழிக்கும்படியாகவே, அவன் மீது தேவனுடைய நீதியை சரிகட்டும்படியாகவே அந்த நியாய தீர்ப்பு வெளிப்படுகிறது. எத்தனை பேருக்கு விளங்குது? என்ன இது மட்டும் இல்லை பாருங்க, இன்னும் இனி நியாயாதிபதிகள் காலத்தில் பாருங்க. ஏன் இதை சொல்றேன்னா, பொதுவாக என்ன நினைக்கிறாங்க, தேவன் கோவப்பட்ட அடிச்சார் நொடுக்குனாரு அதனால ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தவறான ஐதீகம் பரவலாக கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்குது. இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது, 100க்கு 100 கிடையவே கிடையாது. பாருங்க, என்ன நியாயாதிபதிகள் காலத்தில் பாருங்க, ஜனங்கள் தேவனை மறந்து பாகால வணங்க ஆரம்பிக்கிறாங்க, தேவனை விட்டு தூரம் போயிடுறாங்க. பச்சையான மரத்துக்கீழாக அந்நிய தெய்வங்களுக்கு பலிப்பிடத்தை கட்டி அதை தொழ ஆரம்பிச்சிடும், தங்கள் பிள்ளைகளை தீக்கிடக்க பண்ணுறாங்க. இப்படிலாம் நிறைய வேலை செய்துறாங்க பாருங்க. புற ஜாதியோட மார்க்கத்தை தழுவி கொள்றாங்க. தேவன் இவங்க செய்த பாவத்தின் அக்கிரமத்தின் நிமித்தம் என்ன செய்கிறாரு, புற ஜாதிகள் எழுப்பி விடுறாரு, அவங்க இவங்களை அடிமைப்படுத்துறாங்க. திரும்ப என்ன செய்யறாங்க, தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்றாங்க. அப்போ கர்த்தர் ஒரு ரட்சகனை எழுப்புறாரு, அவன் இவங்களை விடுவிக்கிறான். சமாதான காலம் வருது, அடுத்த போல எப்படி பாவம் செய்வாங்க பாருங்க. பாவம், அடிமைத்தனம், விண்ணப்பம், விடுதலை, சமாதானம், மறுபடியும் பாவம். இந்த சுழற்சி நியாயாதிபதி காலத்தில் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருந்துச்சு, இன்னும் இந்த கோபாக்கரை காலத்தில் ரட்சிப்பு இல்லைங்கிறதுக்கு நான் இன்னும் சில காரியங்களை நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அதுக்கப்புறம் ராஜாக்களின் காலங்கள் வருது பாருங்க. ராஜாக்களின் காலம் வருது, அப்பவும் ஜனங்கள் இதே மாதிரி தான் தப்பு பண்ணுவாங்க, தேவனுக்கு விரோதமாக தூரம் போவாங்க, அந்நிய ஜனங்களுடைய மார்க்கத்தெல்லாம் தழுவி கொள்றாங்க, எல்லாம் பண்றாங்க. கடைசியில் தேவனுக்கு இஸ்ரவேல் மீது அவருடைய கோபாக்கினை அவர் வெளிப்படுத்துறாரு. என்ன பண்றாரு, சிறையிருப்புக்கு அவர் கட்டளையிடுறாரு. என்ன செய்யறாரு, சிறையிருப்புக்கு கட்டளையிடுறாரு. பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் சிறைப்பிடித்து எத்தனை பேர் கொண்டு போறான். அப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது, ரொம்ப ஞானத்திலும் அறிவிலும் அழகிலும் எல்லாத்திலையும் ரொம்ப சிறந்து விளங்கினதான வாலிபர்களை யூதேயாவிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போறான் பாருங்க. அப்போ தானியேல் அந்த சிறையிருப்பின் காலத்திலிருந்து அந்த விடுதலைக்காக ஒரு பெரிய ஜெபம் பண்றான். தானியேலுடைய ஜெபம் நம்ம தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்க முடியும் இல்லையா? அதுக்காக ரொம்ப உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றான். ஆண்டவரே, நானும் எங்கள் முற்பிதாக்களும் உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம்லாம் செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீர் எங்களுடைய பாவத்தெல்லாம் மன்னியும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஜெபத்தை அவன் என்ன செய்யறான், ஏறெடுக்கிறான் பாருங்க. அப்போ அவன் அப்படி ஜெபம் பண்ணும்போது அவன் அதுக்காக அழுது உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி, தானியேல் 9ஆம் அதிகாரம் 2 - 3 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிக்கிறேன். 4 அவனுடைய ஜெபம், அவனுடைய பாவ அறிக்கையின் ஜெபம் அங்கே வருது.
வாசிக்கிறேன். தானியேல் 9:2-3. தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. இவன் யார்? நல்ல மனிதன். அவன் கூட இருந்த ஜனங்கள் செய்த தப்புனால அவன் என்ன செய்யறான்? அந்த சிறையிருப்பு கோபாக்கனைக்குள்ளாக இருக்கிறான். இவன் ஜெபம் பண்றான். அந்த நாட்கள் குறையணும், எப்படியாவது நாங்கள் சீக்கிரத்தில் எங்கள் சுய தேசத்துக்கு நாங்கள் போகணுமாக்கோம் இப்படிலாம் சொல்லி உண்மையாக ஜெபம் பண்றான். நல்ல ஜெபம் பண்றான். ஆனால் கூட அந்த நியாய தீர்ப்பு கோபாக்கனை இருக்கிறனால அந்த ஜெபத்துக்கு அங்கே என்ன வரல? பதில் வரல. பதில் வரல மீன்ஸ் பதில் வந்தது, ஆனால் சிறையிருப்புக்கு திருப்பும்படியான பதில் வரல. ஆனால் அங்கே வேற விதமான சில வெளிப்பாடுகளை தேவன் கொடுக்குறாரு. அங்கே எப்படி பெர்சியா தேசத்து அதிபதி அங்கே வந்தான், என்னோட யுத்தம் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தினுடைய பின்னால் வரக்கூடிய ஒரு வெளிப்பாட்டை தான் தேவன் கொடுக்குறாரே தவிர இவன் ஜெபித்த ஜெபத்துக்கான அதுக்கான பதில் அங்கே என்ன செய்யல, வரல. ஏனென்றால் நியாய தீர்ப்புங்கிறது ஒரு மனிதனை ரட்சிக்கும்படியாக வராமல் அது அழிக்கும்படியாகவே வருகிறது. நியாய தீர்ப்பு காலத்தில் ரட்சையை தேடுவோம்னா நிச்சயமா ரட்சிப்பு கிடைக்கவே கிடைக்காது. ஏனென்றால் ரட்சிப்பின் காலம் முடிந்த பிறகுதான் தேவன் தம்முடைய நியாய தீர்ப்பை ஒவ்வொரு மனிதனுக்கும் வெளிப்படுத்துகிறாரு. எத்தனை பேருக்கு விளங்குது? இதுதான் உண்மை. பாருங்க, அநேக நேரத்தில் விளங்க மாட்டேங்குது, அநேக நேருக்கு புரிய மாட்டேங்குது. இதையே பிரசங்கம் பண்ண யாரும் மனம் திரும்புவாங்க? இதுதான் அநேகர் கேட்குற கேள்வி. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் இதே சொன்னா இது கரெக்டு. புறஜாதிகளுக்கு, சபைக்கு, எல்லாருக்கும் அதுதான் சொல்லணும். எல்லாருக்கும் அதுதான். ஆண்டவரை விட பெரிய ஒரு ஞானி பக்தி வைராக்கியம் உள்ள ஆட்கள் வேறு யார் இருக்க முடியும்? அவரே சொல்றாரு, உயிர் தெளிந்து சொன்னாரு, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை, நற்செய்தியை பிரசங்கம் பண்ணுங்கள். அப்போ ஆண்டவர் அவருக்கு தெரியுது ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கம் பண்ணுங்கள் அங்க சொல்லல இல்லையா? அவர் என்ன சொல்றாரு? நற்செய்தி, சுவிசேஷம், காஸ்பலை பிரீச் பண்ணுங்க. ஏன்னா தேவனுடைய அன்புல தான் ஒவ்வொரு மனிதனும் தேவனுக்குள்ளாக ஈர்க்கப்படுகிறான், இழுக்கப்படுகிறான். அவருடைய கோபத்தை காட்டி தேவன் எந்த மனுஷனையும் தன் பக்கமா இழுக்கிறவர் கிடையாது. ஆனா தவறான ஒரு எண்ணத்தை வச்சிருக்கிறோம். அவர் கோபத்தை காட்டினாராக்கும், நொறிச்சாராக்கும், ஒடிச்சாராக்கும், அப்படி ரட்சிக்கிறாராக்குன்ற மாதிரி ஒரு தவறான ஒரு ஐதீகத்தை நமக்குள்ளாலே வளர்த்துக்கிட்டோம் பாருங்க. ஆனா தேவன் எங்கேயுமே அப்படி அவருடைய ரட்சிப்புக்கு அவருடைய கோபாக்கினையோ நியாய தீர்ப்பையோ அவருடைய கோபத்தையோ அவர் காண்பிக்கிறவரே கிடையாது. கோபம் வந்துருச்சுனாலே அழிவு அங்க நிச்சயம். அங்க பயம் உண்டு, அங்க அழிவு நிச்சயம். பாருங்க, அவர் ரட்சிக்கிறதுக்கு அவர் சொல்றாரு, நற்செய்தி பிரசங்கியுங்கள். துர்ச்செய்தி கிடையாது, நற்செய்தியை என்ன செய்யணும்? பிரசங்கிங்க பண்ணணும். அப்போ நற்செய்தின்னு அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு நற்செய்தி அறிவிக்கணும். கண்டிப்பா நற்செய்தி தான் அறிவிக்கணும். அங்க போய் பயமுறுத்தலையும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசிட்டு இருக்கக்கூடாது. மனம் திரும்பணுமா, ஜனங்கள் மனம் திரும்பணுமா, தேவனுக்குள்ளாக திரும்பி வரணுமா, அவங்கள்ட்ட தேவனுடைய அன்பையே எடுத்து சொல்லணும். எல்லாம் சொல்லுங்க, அன்பை எடுத்து சொல்லணும். இன்றைக்கு ரட்சிக்கப்படணுங்கிற நோக்கத்திற்காக இந்த நியாய தீர்ப்பையும் ஆக்கண தீர்ப்பையும் பேசுகிறதுனால தான் ஒரு ரட்சிப்பு சரியாக உண்டாம இருக்குது. இதோ வர்றாராக்கும், அழிக்கிறாராக்குன்னு, எல்லாம் பண்றாராக்குன்னு சொல்றதுனால ரட்சிப்பு உண்டாகிறது இல்லை. பவுல் அற்புதமா கொரிந்தியர்ல சொல்றாரு பாருங்க, எக்காலமானது, கொரிந்தியர் 13 நினைக்கிறேன், சரியாக அது துணிக்காவிட்டால் எவன் யுத்தத்துக்கு ஆயத்தமாவான்? எவன் யுத்தத்துக்கு ஆயத்தமாவான்? அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் சபை கூடுதல்னா அதுக்கு எல்லாத்துக்குமே எக்காலம் ஊதுவாங்க. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக ஊதணும் பாருங்க. இப்போ சபை கூடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்காலம் ஊதுவாங்க. ஒன்று எல்லாரும் எங்க டபர்நாக்கள் அங்கே கூடிடுவாங்க, அல்ல தேவாலயத்தில் என்ன செய்திருவாங்க, கூடிடுவாங்க. பண்டிகைக்குன்னா அதுக்கு ஒரு எக்காலம் ஊதணும். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான எக்காலம் ஊதணும். அதே மாதிரி யுத்தம் வருதுன்னா அதுக்கு ஒரு எக்காலம் ஊதுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஊதிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம ஆட்கள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஊதிட்டு இருக்கனால தான் ரட்சிப்பு உண்டாகிறது இல்லை.
அவர் சொல்றார், எக்காலமானது புரியாத சத்தத்தை அது கொடுக்கும்னா எவன் யுத்தத்துக்கு புறப்படுவான்? ஏன்னா அவனுக்கு விளங்கல. இது என்னது? புரிய வேண்டும். எல்லாருக்கும் என்ன செய்யணும்? நன்றாக விளங்கணும் பாருங்க. அப்போ ஜனங்களை தேவனுடைய பக்கத்தில் இழுப்பது தேவனுடைய நியாய தீர்ப்பு கிடையாது, தேவனுடைய கோபாக்கனை கிடையாது. அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். இந்த அன்பு தான் மனிதனை ரட்சிக்குது. இன்னைக்கு ரட்சிப்பு படணும்னு சொல்லி மனசில் வச்சுக்கிட்டு பெரிய தலைப்பு பேனர்லாம் அடிச்சுட்டு புரியாத விதமாக எக்காலத்தை பேனு பேனு ஊதிட்டு ஒருத்தருக்குமே ஒன்றும். இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு பிரசங்கிக்கப்படுது பாருங்க. ஜனங்கள் ஏன் ரட்சிக்கப்படலைன்னா எக்காலத்தை கரெக்டாக ஊதணும். ஆண்டவர் நற்செய்தியை ஊத சொன்னார்னா அப்படி நற்செய்தியை தான் ஊதணும். சபை கூடிவதற்கு இப்போ யுத்தத்துக்குள்ளே எக்காலத்தை ஊதிட்டாங்கன்னு வைங்களா, அத்தனை பேரும் போய் ஒளிஞ்சிக்கிடுவான், ஒருத்தனும் கோயிலுக்கு வர மாட்டான். இன்னைக்கு அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கூடி வருதலுக்கு ஊத வேண்டிய நற்செய்தியாக எக்காலத்தை ஊதாமல் நியாய தீர்ப்புக்குள்ள எக்காலத்தை ஊதுறனால அத்தனை பேர் அங்கங்கே ஒழிச்சுக்கலாம், ஒருத்தனும் சபைக்கு வர்றது கிடையாது. இப்போ சபை கூடுறதுக்கு அதுக்கு ஏற்ற எக்காலத்தை ஊதணும். எக்காலம் புரியாத சத்தத்தை போடும்னா அது ஒருத்தனும் அதை புரிந்து கொள்ள முடியாது, ஒருத்தனும் எதுக்குமே ஆயத்தமாக மாட்டான். இது நான் மட்டும் சொல்லலை பாருங்க, ரொம்ப விளங்கி கொள்ளணும். இன்னும் யோனா தீர்க்கதரிசியை பாருங்க. அநேக பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த தண்டனை நியாய தீர்ப்பு ஆக்கணி தீர்ப்பு இதெல்லாம் வந்துட்டுனா உடனே ஜனங்கள் ரொம்ப அலர்ட் ஆயிடுவாங்க, ரொம்ப கடவுளுக்குள்ளால் தன்னை ஒப்பு கொடுத்து சீர்படுத்திடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி அது நடக்காதுன்னு சொல்லலை, நடக்கும். கொஞ்ச நாள் அது ரொம்ப ரொம்ப நீண்ட காலமாக அது இருக்காது. இனி யோனா தீர்க்கதரிசி வாசிக்க நேரம் இல்லை, சொல்லி முடிக்கிறோம் பாருங்க. யோனா தீர்க்கதரிசி காலத்தில் பாருங்க, ஆண்டவர் சொல்றார் நினிவேக்கு விரோதமும் பிரசங்கம் பண்ணுன்றாரு. அப்போ அவன் அதே மாதிரி போய் பிரசங்கம் பண்ணுறான். யோனா 3ஆம் அதிகாரத்தில் அது பார்க்குறோம். ஆண்டுடைய வார்த்தை மறுபடியும் அவனுக்கு உண்டாகி நீ போய் பிரசங்கம் பண்ணுறான். அவன் அதுக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணுறான். இன்னும் 40 நாட்கள் இந்த நினிவே பட்டணம் முழுவதும் கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்ற மாதிரி பிரசங்கம் பண்ணுறான். உடனே அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் எல்லாரும் ரெட்டுடுத்தி சாம்பல் இருந்து மனம் திரும்பி ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிடுச்சு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பின்னால் நீங்கள் பாருங்க, யோனா தீர்க்கதரிசி யோனா புஸ்தகம், யோனா தீர்க்கதரிசி காலம், அந்த தீர்க்கதரிசன புஸ்தகம் எழுதப்பட்ட காலம் பிசி கிறிஸ்துவுக்கு முன்னால் கிமு 782 முதல் 722 வரைக்கும் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாச்சு. உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை, ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாச்சு. முழு அந்த நினிவே பட்டணமே மனம் திரும்பிட்டு, ராஜா முதல் சின்ன வாழ்க்கை வரைக்கும் எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்க. ஆனால் ரொம்ப நாள் மனம் திரும்பல பாருங்க. மறுபடி ஒரு ஒரு அந்த ஒரு தலைமுறை கூட முடியல. பழையபடி என்ன செய்தாங்க, கொஞ்ச நாள் பார்த்தாங்க, கவிழ்க்கப்பட்டு போகும்னு சொன்னாங்க. ஆனால் எதுவுமே இவங்க மனம் திரும்பணும்னா ஆண்டவர் தாம் அவர் செய்ய நினைத்த தீங்கு குறித்து மனஸ்தாபப்பட்டார் அப்படின்னு வேதம் தெளிவாக சொல்லுது. அவர் செய்கிற தீங்கை செய்யவில்லை. அதுக்கடுத்து ஜனங்களுக்கு என்ன வந்துச்சு, இந்த புலி வருதுடோ என்ற மாதிரி கதையாகி போச்சு. எத்தனை பேர் விளங்குது? நல்லா புரியும். அப்படிதானே சின்ன வயசுல இருக்கும்போது ஆண்டவர் நான் வரான்ட்டு பயங்காட்டி இப்போ ரெஸ்பான்ஸே இல்லாத மாதிரி ஆகி போச்சு இல்லையா? இப்படி தான் பாருங்க வாழ்க்கை. அங்கேயும் அப்படிதான் ஆயிட்டாங்க. நினிவே ஜனங்கள் அப்படி தான் ஆயிட்டாங்க. திரும்ப நாகம் தீர்க்கதரிசி காலத்தில் அவர் அந்த ஒரு 100 வருஷம் பாருங்க. நாகம் தீர்க்கதரிசின் காலம் கிமு 686 இருந்து 612 வரைக்கும் நாகம் தீர்க்கதரிசி. யோனாக்கு பிறகுதான் நாகம் வராரு. அவரும் இந்த நினிவேக்காக தான் பிரசங்கம் பண்றாரு. நினிவே ஏன்னா இதுக்கு இடையில இந்த 100 வருஷத்துக்குள்ளாலே ஜனங்களுடைய வாழ்க்கையெல்லாம் மாறி தலைகீழ குட்டி ஜோர போயிட்டாங்க. உடனே கர்த்தர் பழையபடி நாகம் தீர்க்கதரிசி எழுப்புறாரு. அவன் அதுக்கு விரோதமாக பிரசங்கம் பண்றான். ஜனங்களுடைய இதயம் கடினப்பட்டது. இதயம் என்ன செய்ச்சு, கீழ்ப்படியலை. அந்த பட்டணமே கவிழ்க்கப்பட்டு போயிடுச்சு. நியாய தீர்ப்பு புலிவருடைய பிரசங்கத்தினுடைய விளைவு இதுதான். பயந்து மனம் திரும்பினாங்கன்னா அது அப்படிதான் இருக்கும். ஆனால் தேவனுடைய அன்புனால மனம் திரும்பினாங்கன்னு வைங்களேன், அது நீடித்த நாட்களாக இருக்கும், அது லைஃப் லாங்காக இருக்கும் பாருங்க. அன்னைக்கு மனம் திரும்பினவங்க கொஞ்ச நாள் தான் அந்த மனம் திரும்புதல் தேவனுக்கு பிரியமாக, கொஞ்ச நாள் தான் நீதி நேர்மையெல்லாம் செய்து வாழ்ந்தாங்க. அது சில வருடங்களுக்குள்ளாகவே அவங்க வாழ்க்கையில் பழையபடி தாறுமாறாகி தேவனுக்கு பழையபடி நினிவேன் கூக்குரல் தேவனுக்கு முன்னதாக பயங்கரமாக அவருடைய சமூகத்தில் பயங்கரமாக எட்டிருச்சு. எட்டின உடனே
பழையபடி தேவன் நாகுமை எழுப்புறாரு. ஆனால் அவங்க செவி கொடுக்கல. பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போனது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னும் இந்த பயங்கரமான நியாய தீர்ப்பு, ஆக்கினை தீர்ப்பு, இப்படிப்பட்ட பிரசங்கத்தினால மனம் திரும்புவாங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை புதிய ஏற்பாட்டிலையும் நான் அதுக்கு அன்பிக்க விரும்புகிறேன். பாருங்கள், திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். அங்கே நம்ம பார்க்குறோம், அங்கே வந்து ஐஸ்வர்யவான் லாசருடைய சம்பவத்தை தேவன் சொல்கிறார். 27 31 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது ஐஸ்வர்யவான் லாசரு இவங்களுடைய வாழ்க்கையும் ஐஸ்வர்யவானுக்கும் ஆபிரகாமுக்கும் இடையே நடக்கக்கூடியதான ஒரு சம்பாஷணையை நம்ம அங்கே பார்க்க முடியும். அப்போது லாசருவும் மரித்து போகிறான், ஐஸ்வர்யவானும் மரித்து போகிறான். 2 பேரும் மரித்து போயிடுறாங்க. அப்போது லாசரு ஆபிரகாமுடைய மடியில் தேற்றப்படுகிறான். ஐஸ்வர்யவான் வந்து பாதாளத்துக்கு போயிடுறான். அங்கே போய் பயங்கரமாக வேதனைப்படுறான். தூரத்தில் ஆபிரகாம் மடியிலே லாசரு இருக்கிறத பார்த்து, தேற்றப்படுகிறதை பார்த்து அவன் சொல்கிறான், லாசருடைய விரலுடைய நுனியினால் ஒரு சொட்டு தண்ணீரை எனக்கு கொடுங்க, இங்கே குடிக்க தண்ணி இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன்றான். அப்போ ஆபிரகாம் சொல்கிறாரு, இல்லை இங்கே உள்ளவங்க அங்கே வர முடியாது, அங்கே உள்ளவங்க இங்கே வர முடியாது அப்படின்றாரு. உடனே அவன் அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறான் பாருங்கள், வாசிக்கிறேன். 27 சில வசனங்கள், 27 32 வரைக்கும். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடிக்கு அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு. எல்லாரும் சொல்லுங்க, அவன் போய், நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசியும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல என் தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போவானால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிக்கும் செவி கொடுக்காவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான். இது வந்து ரொம்ப முக்கியம் பாருங்க அந்த சம்பவம். என்னன்னா அவன் என்ன சொல்றான், நான் இப்போ வேதனைப்படுறேன், எனக்கு தண்ணி தாங்கன்னு கேட்குறான். ஆபிரகாம் சொல்றாரு, இல்லை லாசருவை நான் இங்கே அனுப்பிவிட முடியாது, இங்கே உள்ளவங்க அங்கேயும் அங்கே உள்ளவங்க இங்கேயும் வர முடியாது, அதனால நீ நியமித்த இடத்துல, உனக்கு நியமித்த இடத்துல நீ இருந்து கடைசி வரைக்கும் முடிவில்லாத நாட்களாக நீ என்ன செய்யணும், நரக வேதனை தான் படணும். இவனுக்கு முடிவில்லாத நித்திய சமாதானமும் ஆறுதலும் தேற்றப்படுதலும் இவனுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. உடனே சொல்றான், சரி நான் தான் வந்துட்டேன், எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க, இந்த 5 பேரும் மனம் திரும்பணும், அப்போ என்கிட்ட தான் உம்மால் அனுப்ப முடியாதுன்னா பழையபடி இந்த லாசருவை பழையபடி நீர் உயிரோட அவரை வந்து பூமிக்கு அனுப்பி இவன் போய் ஒரு பிரசங்கம் பண்ணட்டும். அவன் என்ன சொல்றான், இந்த நரகம் எப்படிப்பட்டது, உங்க சகோதரன் எவ்வளவு பாடுபடுறான்னு சொல்லி இந்த நியாய தீர்ப்பையும் ஆக்கினை தீர்ப்பையும் குறித்தான பிரசங்கத்தை லாசருவை வச்சு பண்ண வைங்க, கண்டிப்பா அவன் மனம் திரும்புவான் அப்படின்னு ஆபிரகாமுக்கு ஐஸ்வர்யவான் சொல்றான். எத்தனை பேர் விளங்குது? ஏன்னா மோசையும் ஆரோன்னு சொன்னா அதை குறித்து என்ன பண்ண மாட்டாங்க, பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க எதை பார்க்கல, தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு எப்படிப்பட்டது, தேவனுடைய கோபாக்கனை எப்படிப்பட்டதுங்கிறது மோசையும் ஆரோனும் பார்க்கல. இந்த நரகம் எவ்வளவு கொடியதுங்கிறது மோசையும் ஆரோனும் பார்க்கல. அப்போ பார்க்காத ஒருத்தர் இதை குறித்து பிரசங்கம் பண்ணான்னா, எதை அவங்க பிரசங்கம் பண்ணால் கண்டிப்பாக நரகத்தை குறித்து பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. தேவனுடைய பிரமாணத்தை கைக்கொள், அவர் கீழ்ப்படி, அதுதான் நல்லது, இப்படி தான் இந்த பிரசங்கம் தான் அவங்க பண்ணுவாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான், அவங்க பண்ணால் இந்த பிரசங்கம் தான் பண்ணுவாங்க என்ன மாதிரி. அப்போ அந்த பிரசங்கத்துக்கு யாரும் மனம் திரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி வல்லமை உள்ள நியாய தீர்ப்பை குறித்து, நரகத்தை குறித்து பயங்கரமாய் பிரசங்கியார் வந்து பிரசங்கம் பண்ணா என் சகோதரன் அத்தனை பேரும் அப்படியே ஆவியில் அனலம் மாறிடுவாங்களாக்கும் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யவான் சொல்றான். அதுக்கு அவர் சொல்றாரு, அவங்க சொல்லியே மனம் மாறாதவன் இந்த ஆக்கினை தீர்ப்பை சொன்னாலும் அவன் என்ன செய்ய மாட்டான். எத்தனை பேருக்கு விளங்குது? நான் சொல்லலை இந்த வார்த்தையை, ஏசப்பா பூமியில் வாழ்ந்த நாட்களில் அங்கே தெளிவாக சொல்லியிருக்காரு. எப்ப தேவனுடைய அன்பை குறித்து பிரசங்கம் பண்ணி ஒரு மனிதன் மனம் மாறாதவன், அவன்கிட்ட நீங்க என்னதான் பயமுறுத்தினாலும், அவன்கிட்ட என்னதான் நீங்க மோட்ச நரகம் வந்துட்டாரு, உன்னை தூக்கி புழுவாக்கும் அக்னியாக்கும், தேவன் நியாயாதிபதி உனக்கு 666 முத்திரையாக்கும், வானத்தில் நட்சத்திரம் விழுமாக்கும், என்ன வேணாலும் சொன்னாலும் அவன் என்ன செய்ய மாட்டான். தேவனுடைய அன்புக்கு இணங்காதவன் வேற எதுக்குமே இணங்க மாட்டான். சொல்லுவாங்களே, திருவாசகத்துக்கு உருகாதவர் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்ற ஒரு திருவாசகத்தை குறித்து ஒரு அடைமொழி உண்டு. அதே போலதான் தேவனுடைய அன்பை கேள்விப்பட்டு ரட்சிக்கப்படாதவன்
என்னதான் நியாய தீர்ப்பு, என்னதான் ஆக்கணி தீர்ப்பை குறித்து எவ்வளவுதான் நீங்க பிரசங்கம் பண்ணாலும் அவன் என்ன செய்ய மாட்டான், மனம் திரும்ப போறது இல்ல. அப்படியாவே மனம் திரும்பினாலும் அந்த மனம் திரும்புதல், மனம் மாறுதல் ரொம்ப நாளைக்கு நிலைச்சு நிற்காது. இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி, யோனாவை மாதிரி அது ரொம்ப நாளைக்கு, அது கொஞ்சம் சொற்ப நாளைக்கு இது இருக்கும். அடுத்தால பஞ்சரான டியூப்ல காத்தடைச்ச மாதிரி புஷ்ன்னு அந்த எழுப்புதெல்லாம் போயிரும் பாருங்க. அது சொல்லும்போது ஒரு நிகழ்ச்சி எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு அருமையான அக்கா எனக்கு தெரியும். அந்த அக்கா சென்னையில் இருந்தாங்க. அப்போ அவங்க போகிற சர்ச்சு பாஸ்டர் வந்து ரொம்ப பயங்கரமாக இந்த மோட்சம் நரகம் இதை குறித்துலாம் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுறவர். உடனே எல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு, இப்போதே உங்களுடைய இதயத்தை, இது நான் என் காதால் சின்ன பையனாக இருக்கும்போது கேள்விப்பட்ட விஷயம், இப்போதே உங்களுடைய இதயத்தை நீங்கள் வந்து உடச்சி ஊற்றுங்க, வீட்டில் போய் ஒரு பாட்டில் நிறைய எண்ணெயை வச்சு ஜோம் பண்ணிட்டு பாவங்களாம் அறிக்கைச்சு ஆண்டவர் என் இதயத்தை உடச்சி விட்டுறேன்னு சொல்லி அந்த பாட்டில் போட்டு உடச்சிருங்கன்றாங்களாம். உடனே அவங்களும் அதே மாதிரி ஜோம் பண்ணி பாட்டில் அந்த இப்படி உடச்சி போட்டுட்டு ஒரு வாரம் நல்லா இருப்பாங்களாம். அடுத்து பழைய எப்படி டிவி பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்களாம் பாருங்க. நான் இது வேடிக்கையாக சொல்லலை, உண்மையிலே நடந்த விஷயம் இது. சென்னையில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது 91லேருந்து 93க்குள்ளால நடந்த விஷயம் இது. என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குமா? நான் அந்த போதகர் பேரெலாம் சொன்னால் நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. அதனால் போதகர் பேருன்னு சொல்ல மாட்டேன், ஆள் பேருன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் உண்மையாக நடந்த விஷயம் இது. அவர் பயங்கரமாக மேகம் மீதில் இயேசுராஜன் வருகிறான்னு சொல்லி வருகையெல்லாம் குறித்து பேசி பயங்கரமாக, நீ பாவி, நீ மனம் திரும்ப, இல்லைன்னா அங்கே போயிருவியாக்க என்ன எல்லாம் சொல்லி, நீங்கள் இன்னைக்கு வீட்டில் போய் எல்லாரும் போய் உங்கள் பாவத்தெல்லாம் அறிக்கை செய்து இதயத்தை உடச்சி ஊற்றுங்கன்னு சொல்லி என்ன இதெல்லாம் அப்படியே சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன வார்த்தை எதுவும் பில்டப் பண்ணி பேசலை. அந்த போதகர் சொன்னதை கேட்டுட்டு அவங்க எங்களோட பகிர்ந்து கொண்டதான ஒரு விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் பாருங்கள். ஒன்று அதே மாதிரி இவங்களாம் நல்லா ஜோமணி பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணி ஒரு பாட்டிலரை எண்ணெயை வச்சுட்டு கடைசியில் ஆண்டரை உடச்சி ஊற்றுறேன்ட்டு உடச்சி பாட்டிலெலாம் உடச்சி எண்ணெயும் பாட்டிலும் உடஞ்சி போனதான் நஷ்டமே தவிர வாழ்க்கையில் ஒரு மாற்றம் என்ன செய்யலை. இங்கே அதை தான் ஆபிரகாம் தெளிவாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? எப்பா, மோசே ஆரோன்னு சொல்லி கீழ்ப்படியாதவன் லாசரு போய் சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டான். தேவனுடைய அன்பை சொல்லி ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் நியாய தீர்ப்பையும் ஆக்கணை தீர்ப்பையும் அவருடைய வருகையும் குறித்து நீ என்னதான் பேசினாலும் அவன் என்ன செய்ய மாட்டான், ரட்சிக்கப்பட மாட்டான். எத்தனை பேருக்கு விளங்குது? என்ன நான் சொல்லி தர விரும்புகிறேன். மத்தேயு 11ஆம் அதிகாரம் அப்படியே திருப்பிக் கொள்ளுங்க வேகமாக. இதுவும் பொதுவாக ரொம்ப அற்புதமான இவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். 11ஆம் அதிகாரம் 20லிருந்து 22 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 11:20லிருந்து 22 வரைக்கும். அப்பொழுது தமது பலத்த செய்களில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். இது இவனுடைய பின்னணி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து 10ஆம் அதிகாரத்தில் சீடர்களை வந்து சகலவித வரங்களையும் கொடுத்து அனுப்புகிறாரு. நீங்கள் அவர் செய்த மாதிரி சகல அற்புதங்களை செய்கிறதுக்கு முழு வரங்களையும் சத்துவத்தையும் கொடுத்து அனுப்புகிறாரு. பண்ணிவிட்டு பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த ராஜ்யத்தை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம்னா பாதி பேர் வருகை குறித்து பிரசங்கம்னு சொல்லி நினச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது என்னது அப்படின்றத குறித்து நான் வரக்கூடிய நாட்கள் அதை குறித்து போதிக்க இருக்கிறேன். அப்போ அவங்க ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுறாங்க. அப்போ பிரசங்கம் பண்ணி எல்லாம் நடக்குது. இதுக்கு இடையில யோவானுடைய சீடர்கள் வந்து கேட்குறாங்க, யோவான் அனுப்புகிறாரு, வருகிறவர் நீ தானா இல்லை வேற ஒரு காத்திருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது மனம் திரும்பாத சில பட்டணங்கள் இருக்குது. யோவான் பிரசங்கம் பண்ணியும் மனம் திரும்பலை, இயேசு பிரசங்கம் பண்ணியும் மனம் திரும்பலை, அவருடைய சீசர்களை அனுப்பி பிரசங்கம் பண்ணி மனம் திரும்பலை. அப்போ அதை பார்த்து தான் அவர் சொல்கிறாரு, அவர் அவர்களை பார்த்து கடிந்து கொள்ள தொடங்கினாராம். எல்லாரும் சொல்லுங்க, கடிந்து கொள்ள தொடங்கினார். அவர் என்ன சொல்றாரு? கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டதானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கலாம் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். வானம் பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகமே நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டதே, ஆனால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும் என்றார். என்ன சொல்ல வராரு? நாம் பேசுறது தான் ஏசப்பா அவங்க பேசுறாரு. என்ன பேசுறாரு? யோவான் மேசியாவின் வருகை, அவர் எப்படிலாம் ஜனங்களுக்கு அற்புதமாக உதவி செய்ய போறார், எப்படிலாம் பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ற ஜனங்களை எப்படி விடுவிக்க போறாரு, குருடர்கள் எப்படி பார்வையடைய போறாங்க, தரித்திரர்கள் எப்படி
வந்து அவங்க எப்படி வந்து அவங்க வந்து விடுதலையாக போகிறாங்க, அவர் அப்படிலாம் அற்புதங்கள் செய்வார், பேய்களை துரத்துவார், கட்டுண்டர்களை விடுதலையாக்குவாருங்கிறத குறித்து யோவான் அவருக்கு முன்னாக சென்று எல்லா பிரசங்கத்தையும் பண்ணா. அப்பவும் அந்த பட்டணங்கள் மனம் திரும்பலை. ரெண்டாவது, இயேசுவே வந்து நிறைய பூமி எங்கே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் அப்படின்னு தான் வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ இதெல்லாம் செய்தும் இவர் செய்த அற்புதங்களை பார்த்தும் ஜனங்கள் மனம் திரும்பலை. இயேசு செய்த அற்புதங்கள், அவருடைய பிரசங்கத்தை பார்த்தும் ஒருத்தரும் அந்த பட்டணங்கள், வாஸ்த பட்டணங்கள் எதுவும் மனம் திரும்பலை. மூணாவது, தம்முடைய சீடர்களை அனுப்புறாரு. இவருடைய நாமத்தினால சொல்லி அவங்களுக்கு வரங்களை கொடுத்து அனுப்பி அவங்களும் போய் நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கம் பண்ணல, இவரை குறித்து பிரசங்கம் பண்றாங்க, கிறிஸ்துவ குறித்து பிரசங்கம் பண்றாங்க, இவருடைய செயல்களை குறித்து பிரசங்கம் பண்றாங்க. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளால வந்திருக்குது, உங்களுக்கு சிறைப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் விடுதலை தருவாரு, வியாதி உள்ள சொஸ்தமாகங்கள் சொல்லி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பயங்கரமான ஒரு பிரசங்கம் பண்றாங்க. அப்பவும் அவங்க மனம் திரும்பல. அப்பதான் சொல்றாரு, உனக்கு ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு அன்பையும் தேவனுடைய இரக்கத்தையும் அவருடைய வல்லமையை நீ கண்ணார கண்டோம், பயங்கரமா அவரை ருசித்தோம், எல்லாவற்றையும் நீ கண்டோம், விசுவாசித்தோம், எல்லா நன்மைகளையும் தேவனுடைய விடுதலைகளையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் அவருடைய இரக்கங்களையும் நீ கண்ணால கண்டு அனுபவித்து பெற்று ருசித்து இன்னும் நீ மனம் திரும்பாம இருந்தனா, உன்ன மாதிரி நிர்பந்தமான நிலைமை வேற யாருக்கும் கிடையாதுன்னு இயேசப்பா சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்ல வராரு, உனக்கு செய்யப்பட்ட இந்த செயல்கள், எந்த செயல்கள்? ஆண்டவர் செய்த அற்புதங்கள், அவருடைய அன்பின் வார்த்தைகள். வேதத்தில் வாசிக்கிறோம், இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவர் நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கம் பண்ணல. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் எல்லாருக்குமே வந்து நன்மை செய்கிறவராய் நல்ல விஷயத்தை தான் என்ன செய்தாரு, பிரசங்கம் பண்ணாரு. இவ்வளவு பெரிய நன்மைகள், இவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் செய்தும் இதெல்லாம் நீ பண்ணியும் நீ மனம் திரும்பலையே. வாண்ட செய்யப்பட்ட இதே அன்பின் சுவிசேஷம், இதே நற்செய்தி அன்னைக்கு சீதோனிலையும் தீருலையும் சோதோமுக்கும் கொமராவுக்கும் நடந்திருந்துன்னா அந்த ஓரினை சேர்க்கையாளர்கள்லாம் மனம் திரும்பி இருப்பாங்க, பாவங்களை அறிக்கை செய்து தேவனுடைய சமூகத்தில் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்ன சொல்ல வராரு, அவங்களுக்கு அன்பின் நற்செய்தி அறிவிக்கப்படல, ஆனால் தீருவுக்கும் சீதோனுக்கும் கோரேசினுக்கும் மற்றும் சோதம் குமராவுக்கும் தேவன் அவர்களை ரட்சிக்கும்படி அங்கே செயல்படாமல் அவைகளை அழிக்கும்படியாகவே அவருடைய கோபாக்கினை வெளிப்படுத்தினார். தேவனுடைய நியாய தீர்ப்பு தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு தவிர அவங்க மனம் திரும்பும்படிக்கு தேவனுடைய அன்பு அங்கே வெளிப்படுத்தப்படவில்லை. ஏனென்றால் நியாய தீர்ப்பை விட தேவனுடைய கோபாக்கினை விட அதிக வல்லமை தேவனுடைய அன்புக்கு தான் இருக்குதுங்கிறத அங்கே சொல்ல வராரு. ஆனால் இந்த வசனத்தை வேற மாதிரி வியாக்கியானம் பண்ணி பேசிட்டு இருக்காங்க பாருங்க. உனக்கு ஐயோ ஐயோன்னு ஐயோ போடுறதுல அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அதை அங்கே சொல்லலை. ஏய், சீதோனுக்கும் தீருவுக்கும் கோரோசினுக்கும் சோதோமுக்கும் கொமராவுக்கும் இந்த மாதிரி நான் என் சீசர்களை அனுப்பி இந்த அன்பின் சுவிசேஷத்தை, இந்த ரட்சிப்பை, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தான இந்த நல்ல நற்செய்தியை நான் அன்னைக்கு அறிவிச்சிருப்பேனா, அந்த ஜனங்கள் உடனே மனம் திரும்பியிருப்பாங்கப்பா. இன்னைக்கு வரைக்கும் சோதம் குமரா பூமியில் இல்லாத மாதிரி போயிருக்காது, இன்னைக்கு வரைக்கும் அது நிலைச்சிருந்திருக்கும். இந்த அன்பின் நற்செய்தியை அவங்க கேள்விப்படாமல் என்னுடைய கோபாக்கினால அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் உன்ட்ட இதெல்லாம் நீ செய்தும் இதுக்கே நீ மனம் திரும்பலை, அப்போ அவனை விட நீ உனக்கு எவ்வளவு அதிக கேடு உண்டாகும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை பார்த்து சொல்றாரு. எதைப்பா? யாருக்கு? தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் அப்படிப்பட்ட நற்செய்திகளை கேட்டு மனம் திரும்பாதவர்களை பார்த்து சொல்றாரு, இதுக்கே நீ மனம் திரும்பலைன்னா நீ இதுக்கு மேலே மனம் திரும்புவதற்கு சான்ஸே கிடையாதுன்றாரு. எத்தனை பேருக்கு வழங்குது? எத்தனை பேர் உண்மை நினைக்கிறீங்க? ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, இவ்வளவு பயங்கரமான என்னுடைய அன்பை நான் வெளிப்படுத்தியும் நீ மனம் திரும்பலைன்னா நீலாம் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்றாரு. அன்பை காட்டியே நீ ரட்சிக்கப்படவில்லை என்றால் நீ எதுக்குமே நீ விளைய மாட்டேன்றாரு. நான் சொல்லலை, ஏசப்பா சொல்றாரு. எத்தனை பேருக்கு விளங்குது? எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ ஒரு மனிதனை ரட்சிக்கிறது தேவனுடைய அன்பு தான் ரட்சிக்குது பாருங்க. நியாய தீர்ப்பு ஒருபோதும் ரட்சிக்கிறதே கிடையாது. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை வேகமாக வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே ஏசப்பா என்ன செய்தாருங்கிறது அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது.
உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார். ஆண்டவர் எதுக்காக பூமிக்கு வந்தாரு? ஆக்கினை தீர்ப்பை குறித்து பேசுவதற்கு வரல, அன்பை பேசுவதற்கு, ஜனங்களை ரட்சிக்கும்படியாக. அதுக்காக தான் அவர் என்ன செய்தார்? குமாரனை அனுப்பினார். அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, அவர் அன்பு கூர்ந்து அவரையே தந்தருளி, அன்பினால தந்து, அந்த அன்பினால குமாரனை தந்தது. குமாரன் ஆக்கினைக்குள்ளாக யாரையும் தீர்க்குவதற்கு வராமல் ரட்சிக்கப்படும்படிக்கு அவர் என்ன செய்தாரு? பூமிக்கு வந்தாரு. அப்போ ஏசப்பா சொல்லும்போது தெளிவாக சொல்றாரு பாருங்க, நான் ஆக்கினைக்குள்ளாக உங்களை தீர்க்கிறதுக்கு வரல, கௌரவசினே, தீருவே, அப்புறம் சோதோமே, குமராவே, நான் உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வரல, உன்கிட்ட அன்பை காட்டு உன்னை ரட்சிக்கும்படி வந்தேன். நீ இதுக்கே மனம் திரும்பாம போயிட்டேன்னா உனக்கு இதை விட உன்ன மாதிரி ஆக்கினை தீர்ப்பையும் வாங்கக்கூடியவன் வேற யாருமே இருக்க மாட்டான். இதை மாதிரி நான் மற்றவங்களுக்கெல்லாம் காட்டியிருப்பேன்னா அவங்கெல்லாம் மனம் தெரிவிப்பாங்க அப்படின்றாரு. அப்போ ஆண்டவர் எங்கேயுமே ஆக்கினை தீர்ப்பை குறித்து பேசலை, நியாய தீர்ப்பை குறித்து பேசலை, அன்பு தான் பேசினாரு. பாருங்க, தேவன் எப்படிப்பட்டவர், பிதாவினுடைய அன்பு எப்படிப்பட்டது, எப்படி அன்பு கொண்டார், எப்படி நேசித்தார் என்பதை குறித்து அற்புதமாக சொல்லியிருக்காரு. கடைசியாக இப்போ மட்டும் இல்லை, இன்னும், அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? நோவா காலத்தில் கோபாக்கினை வெளிப்பட்டுச்சு, உண்மைதான். ஆனால் அந்த கோபாக்கினை ஜனங்களை ரட்சிக்கும்படி வரல, அதனால் ஒருத்தர் கூட மனம் திரும்பலை. நியாயாதிபதிகள் காலத்துலேயும் அப்படி தான். அதே மாதிரி தானியல், இங்கே ராஜாக்களின் காலம், யோனாவின் காலம், இதெல்லாம் பார்த்தோம். அதேமாதிரி புதிய ஏற்பாட்டில் இயேசுவினுடைய காலத்துலேயும் நியாய தீர்ப்பினால் ஒருத்தரும் மனம் திரும்புறதை குறித்து பார்த்தேன். இன்னும் கடைசி உலக முடிவை குறித்து பேசுகிறாரு. இதை ஒன்று சொல்லி ஜெபித்து முடிக்கலாம். திருப்பி கொடுங்கள் வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம். எல்லாரும் திருப்பி கொடுங்கள் வெளிப்படுத்தல் 16. ஒன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரு சத்தம் அந்த 7 தூதருடனே, நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். இந்த அதிகாரம் இப்படி தான் ஆரம்பிக்குது. இனி கடைசி நாட்களில் அந்த தேவனுடைய கோப கலசத்தை வைத்திருக்கிற தூதர்கள்ட்ட ஒரு சத்தம் உண்டாகுது. அங்கே அவங்களுக்கு ஒரு கட்டளை பிறக்குது. எப்படின்னா, உங்கள் கையில் பிடித்திருக்கிற கோப கலசத்தை பூமியில் என்ன செய்யுங்க? ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, ஜனங்கள் உபத்திரவப்பட்டால் தேவன் பாடுகளுக்கு உட்படுத்தினா ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தவறான ஐதீகம் இருக்குது இல்லையா? அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அப்போ பாருங்க, அதனால ஒவ்வொரு தூதனும் அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஒவ்வொரு இது வரும்போது ஒவ்வொரு தூதனும் தன்னுடைய கலசத்தை என்ன செய்கிறான்? ஊற்றுறான். 9ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை தூசித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. இவ்வளவு நாள் நடந்தது மட்டும் இல்ல, இனி கடைசியிலும் தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படும். அப்போ அந்த கோபாக்கினை வெளிப்பட்டு ஜனங்கள் பயங்கரமான பாடுகளுக்குள்ளாகவும் இன்னலுக்குள்ளாகவும் போவது உண்மைதான். ஆனா அப்படி போனாலும் ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க? கோபாக்கினையினால ஜனங்கள் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக தான் இருப்பாங்க அப்படின்றத தீர்க்க தரிசனமாக யோவான் மூலமா ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்காரு. பாருங்க, இதெல்லாம் பார்த்துட்டு ஜனங்கள் வேதனைப்படுவாங்க, பயங்கரமா கஷ்டப்படுவாங்க. ஆனாலும் தேவனுக்கு விரோதமாக தான் இருப்பாங்களே தவிர தேவன் அவங்க மனம் திரும்ப மாட்டாங்க. ஏன்னா கோபாக்கினை அவங்களை ரட்சிக்கும்படியாக வராமல் அவர்களை அழிக்கும்படியாகவே அது வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனால் தேவனுடைய அன்பு மனிதனை ரட்சிக்கும்படியாக வெளிப்படுத்தப்படுகிறது. 11ஆம் வசனத்தை வாசிக்கும். அதேதான், தங்கள் வருத்தங்களிலும் தங்கள் புண்களிலும் பரலோகத்தின் தேவனை தூசித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. இருக்கீங்களா? அப்படி 21ஆம் வசனத்தை வாசிப்போம் பாருங்க. அங்கே இதே தான் சொல்லப்பட்டிருக்குது. தாளந்து நிறைய பெரிய கல்மலை, தாளந்து நிறைய பெரிய கல்மலையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. அந்த கல்மலையினால் உண்டான வாதை நிமித்தமும் மனுஷர்கள் தேவனை தூசித்தார்கள். அந்த வாதை மகா கொடியதாயிருந்தது. எவ்வளவு நடந்தாலும், எப்படி எகிப்தில் உள்ள ஜனங்கள் மீது தேவனுடைய கோபமும் வாதையும் உண்டான உடனே ஜனங்கள் மனம் திரும்பினாங்களா? பார்வோன் மனம் திரும்பினானா? இல்லையே. இதே மாதிரி தான் கடைசிலையும் ஜனங்கள் அப்படி தான் இருப்பாங்க.
அவர்களுக்கு வேதனை பெருக பெருக பூமியில தேவனுடைய கோபாக்கினை ஊற்றப்பட ஜனங்கள் தேவனுக்கு நேராய் திரும்ப மாட்டார்கள், தேவனுக்கு விரோதமாக தான் இருப்பார்கள் அப்படின்னு தான் தீர்க்கதரிசனம் சொல்லுது. ஏனென்றால் கோபாக்கினை நியாய தீர்ப்பு ஜனங்களை ரட்சிக்கும்படி வராமல் ஜனங்களை அழிக்கும்படிக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். ஜனங்களை ரட்சிப்பதற்கு அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துகிறார். எத்தனை பேருக்கு விளங்குது? இது உலகத்துக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். தேவன் அந்த மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கென்று அவருடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் அவர் காட்டி கொண்டிருக்கிறாரு. ஆனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் அந்த ரட்சிப்பின் வாசலை அடைச்சிட்டாருன்னு வைங்களேன், அடைச்சிட்டு தம்முடைய கோபாக்கினையை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவன் ரட்சிக்க என்ன செய்யாது, அவனுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் அவன் ரட்சிக்கப்படவே முடியாது. அதனால தான் சொல்றது, இந்த தேவன் அன்பாய் கூப்பிடும்போது, அன்பாய் அழைக்கும் போது அதுக்கு மனம் இறங்கி நம்ம அர்ப்பணிக்கணும். பாருங்க, இதுவே கிருபை நாள், இதுவே அனுக்கிரகத்தின் நாள், இதுவே ரட்சணிய நாள், இதுவே ரட்சிப்பின் நாள். திறவுண்ட வாசல் அடைபடும் என்பதாக அந்த வாசலுக்குள்ளாக நம்ம போயிடணும். பாருங்க, அவரு இன்னைக்கு அன்பை காட்டுறாரு. வாசலாண்டை நின்று கதவை தட்டிக்கிட்டு இருக்கின்றாரு. சத்தத்தை கேட்டு, இந்த அன்பின் சத்தத்தை கேட்டு, அவருடைய கிருபையின் சத்தத்தை கேட்டு, அவருடைய இரக்கத்தின் சத்தத்தை கேட்டு திறந்து உள்ள போய் உட்கார்ந்துடணுன்றாரு. கதவு அடைப்பட்ட பிறகு ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் அப்படின்னு நம்ம அழுதும் பிரயோஜனம் கிடையாது. தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த கிருபையின் நாட்கள், எல்லா மனுஷனுக்கும் அவன் வாழ்நாட்கள்ல ஆண்டவர் கிருபை நாட்கள் அதிகம் வச்சிருப்பாரு. அதுக்கு பிறகு அந்த கிருபை நாட்களை என்ன செய்திருவாரு, இருக்காது. ஆக்கினை தீர்ப்பின் நாட்கள் அவனுக்கு உண்டாகும். அந்த நேரத்தில் அவன் மனம் திரும்ப முடியாது, தேவனுக்கு விரோதமாக அதிகமாக செயல்படுவான், பொல்லாதவனாக தான் இருப்பான். இது உலகத்துக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருக்குது. யார் யாரெல்லாம் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய கிருபையும் இரக்கத்தையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொண்டு இன்னும் தேவனுக்கு முன்பதாக உண்மையாக நம்முடைய மனசை தாழ்த்தாம உண்மையாக ஒப்பு கொடுக்காம வாழ்ந்துட்டு இருப்போம்னா உண்மையில் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போம். உண்மையாக நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய இருத்தை ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் எழுந்திருப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். கேட்ட வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே, இது எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. எல்லாரும் கேட்ட வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய இருதயத்தை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். வேதம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். ஆண்டவர் நம்மை ரட்சிக்கும்படியாக அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார். அவர் கிருபையின் வாசலை அவர் நமக்கு முன்பாக திறந்து வைத்திருக்கிறார். அந்த வாசல் திறந்திருக்கும் போது உட்பிரவேசிக்க நாம் முற்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய கிருபையை அல்லல் தட்டக்கூடாது. அவர் என்ன சிட்சிக்கட்டும், தண்டனை லைட்டா வந்தவுடனே நம்ம மனம் திரும்பலான்னு சொல்லி காலத்தை தள்ளி போடக்கூடாது. பாருங்க, உண்மையாய் ஆண்டவர் கிருபையாய் இருக்கிறார். அவருடைய அன்பும் கிருபையும் இரக்கமும் வெளிப்படும் போதே நாம் மனம் திரும்ப வேண்டும். ஆக்கினை தீர்ப்பு வெளிப்பட்ட பிறகு நாம் மனம் திரும்ப முடியாது. உண்மையை ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் கழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் இப்படியாக சொல்கிறது, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளை செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ, அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மன கடினத்திற்கும் குணப்படாதபடி மன்னிக்கவும், உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள நியாய தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. நாம் குணப்படும்படி தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு நமக்கு வரல. ரோமர் 2:4 அற்புதமா சொல்லுது, தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல்
அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பார்த்து உண்மையா ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் குணப்படும்படி, நான் மனம் திரும்பும்படி, உம்முடைய சமூகத்தில் என்னுடைய வாழ்க்கை சீரமைக்கும்படி, என்னை உண்மையாய் ஒப்பு கொடுக்கும்படி உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு ஆண்டவரே என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, என்னை ஏவுகிறது. உம்முடைய அன்பு என்னை ஏவுகிறது, உம்முடைய இரக்கம் என்னை ஏவுகிறது, உம்முடைய வல்லமை என்னை ஏவுகிறது. அந்த உம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை அசட்டியாய் நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, உண்மையா ஒப்பு கொடுப்பீங்களா? ஏதாவது ஒரு தண்டனை வந்த பிறகு அதுக்கு பிறகு நான் மனம் திரும்பலாம். இப்படி நம்முடைய சூழ்நிலை லைட்டா மாறிச்சுன்னா உடனே ஒப்பு கொடுக்கலான்னு சொல்லி காலத்தை அள்ளல் தட்டக்கூடாது. ஏனென்றால் ஆக்கணை தீர்ப்பும் நியாய தீர்ப்பும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெளிப்படும் போது அது உங்களை ரட்சிக்கும்படியாக வெளிப்படாமல் உங்களை அழிக்கும்படியாகவே அது வெளிப்படுகிறது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. ரட்சிக்கப்படுவதற்கு தேவனுடைய கிருபை மட்டுமே, அவருடைய அன்பு மட்டுமே வெளிப்படுகிறது. நியாய தீர்ப்போ கோவாக்கினையோ அதற்காக வெளிப்படுவது இல்லை. உண்மையா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, வாசல் அண்டையில் நின்று இதே கதவை தட்டிட்டு இருக்கீங்களா? ஆண்டவரே, உங்க இதே கதவை ஆயசப்பா தட்டிட்டு இருக்காரு. உண்மையா உங்க வாழ்க்கையை இயேசப்பாக்கு ஒப்பு கொடுங்க. இதுவே அனுக்கிரகத்தினாள், இதுவே கிருபை நாள், இதுவே ரட்சணிய நாள். உண்மையா உங்க இதயத்தின் வாசலை இயேசப்பாவுக்கு திறந்து கொடுங்க. அவருடைய அன்பு, அவருடைய தயவு நீங்க குணப்பட வேண்டும் என்று உங்கள் இதய வாசலை தட்டி கொண்டிருக்கிறது. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் அந்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி சொல்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, உம்முடைய தயவுக்காய் நன்றி சொல்கிறோம், உம்முடைய அன்புக்காய் நன்றி சொல்கிறோம், உம்முடைய இரக்கத்துக்காய் நன்றி சொல்கிறோம். ஆண்டவருடைய மன்னிப்புக்காய் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் முதல் விசை எங்களை நியாயம் தீர்க்கும்படி வராமல், எங்களை ஆக்கரைக்குள்ளாக தீர்க்கும்படி வராமல், நாங்கள் குணப்படும்படி, நாங்கள் ரட்சிப்படையும்படி ஆண்டவரே நீர் வெளிப்பட்டீரே. ஆண்டவரே, எங்களை ரட்சிக்கும்படியாக, மீட்கும்படியாக வெளிப்பட்டீரே. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் தீர்வை போல, கெரசினை போல ஆண்டவரே மன்னிக்கும் ஏசப்பா. கிருபையா எங்களுக்கு இறங்குவீராக. உம்முடைய கிருபையின் பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பாத ஆண்டவரே, அந்த பட்டணங்களைப் போல, கெரசினை போல நாங்கள் மனம் திரும்பாமல் போகாதபடிக்கு, பெத்சாயிதை போல நாங்கள் மனம் திரும்பாமல் போகாதபடிக்கு ஆண்டவரே, உம்முடைய அன்பு எங்களை ஏவும் போது, உம்முடைய தயவு நாங்கள் குணப்படும்படி ஏவும் போது எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு உண்மையாக அர்ப்பணித்து உம்முடைய அன்பினாலே கவரப்பட்டவர்களாய், ஆண்டவர் உம்முடைய அன்புக்கு அடிபணிந்தவர்களாய் ஆண்டவரை நாங்கள் மாறி உம்முடைய பரிசுத்தத்தை, உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. பயத்தின் மிகுதியினால் நாங்கள் மனம் மாறுவது மனமாற்றம் அல்ல ஆண்டவரே, அது ஒரு ஏமாற்றமாகவே இருக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, அற்புதமான சத்தியத்தை எங்களை வெளிப்படுத்தினீர். ஆண்டவர், நியாய தீர்ப்பின் செய்தியை கேட்டு நாங்கள் மனம் மாறாமல் உம்முடைய அன்பின் நற்செய்தியை கேட்டு நாங்கள் மனம் மாறுவதற்கு உண்மையான மனமாற்றத்தை பெற்றவர்களாய், நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க தகுதி உள்ளவர்களாய், உம்முடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு ஏற்ற உம்முடைய அன்பின் பிரசங்கத்திற்கு, தயவின் பிரசங்கத்துக்கு, கிருபையின் பிரசங்கத்திற்கு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்க உதவி செய்வீராக. எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வீராக. யார் யார் இன்னும் மனம் மாறாமல் இருக்கிறார்களோ ஒவ்வொருவரும் இந்த கிருபை நாளிலே, இந்த ரட்சணத்தின் நாளிலே தங்கள் வாழ்க்கையை உண்மையாய் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஆண்டவரே, கிருபையின் வாசல் அடைபடும் என்பதாக தங்கள் வாழ்க்கையை உண்மையாய் அர்ப்பணித்து உம்முடைய சமூகத்தில் வருவதற்கு நீ உதவி செய்வீராக. உம்முடைய நாமம் எங்கள் ஒவ்வொரு மூலமாய் மகிமைப்படட்டும். உம்முடைய சித்த இந்த பூமியில் எங்கள் மூலமாய் பரிபூர்ணமாய் நிறைவேற எங்களை ஒப்பு தருகிறோம். எங்களை முற்றுமாய் நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே நூறத்தனையான பலனை கொடுப்பதற்கு நீ உதவி செய்வீராக. யார் யார் இதை கேட்கிறார்களோ ஒவ்வொருத்தரும் உண்மையான உம்முடைய அன்பின் பிரசங்கத்தை கேட்டு உண்மையான மனமாறுதலை பெறுவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய உள்ளத்தை ஏவுவீராக. இந்த வார்த்தைக்கு தங்களுடைய இதயங்களை மனப்பூர்வமாய் விட்டு கொடுக்கட்டும். உண்மையான ரட்சிப்பின் சந்தோஷத்தை, ரட்சிப்பின் நிச்சயத்தை அவர்கள் அனுபவிக்கட்டும். பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியாக புத்திரவர்களாக மாறட்டும். ஆண்டவரே, அப்படி நாம் மகிமைப்படட்டும். எங்களை உம்முடைய கரத்தில் தருகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்னும் சதா காலமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் நாம் ஒவ்வொருவரும் கூட இருப்பதாக.
ஆமென்.